updation program. Okay, okay. And I hope I have to talk in language, no Tamil. Tamil, everything is in Tamil. All speaking are Tamil people. Okay, okay. Vanakkam sir, vanakkam. Vanakkam. Shruti? Yes, Kulkarni sir, I'm here. Just tell Vice Chancellor the flow of our program. Yes, sir. I'm messaging him, right? Because we are already live. So, Okay. right. Okay. Namaskar, all of you. Namaskar. Thank you for joining us in today's webinar. Dr. Prabhuram, will you please switch on your video? Request you to switch on your video. And please welcome the speakers and start the session. Okay. Good afternoon to all. Actually, I'm Dr. Prabhuram. I'm a mango farmer from Tamil Nadu. Sir, talk in Tamil. Talk in Tamil. No, sir. Actually, I think you people need the introduction for the Vice Chancellor. We all know the Vice Chancellor very well. Talk in Tamil, sir. Okay. எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு மா விவசாயி. எங்க ஏலகிரி மா உற்பத்தியாளர் சங்கத்துல மொத்தம் 1100 உறுப்பினர்கள் இருக்காங்க. நல்ல ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி இது நல்லா ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. நல்லபடியா ரன் பண்ணி ஒரு எல்லாம் ஆஃப் சீசன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேங்கோ வந்து நாங்க ஸ்டாண்டர்டைஸ் இங்க போச்சம்பள்ளி, மத்தூர், அந்த உடுமலைப்பேட்டை, அதாவது ஊத்தங்கரை இந்த ஏரியால எல்லாம் ஆஃப் சீசன் மேங்கோ ப்ரொடக்ஷன் எல்லாம் இப்போ இந்த காலத்துல நாங்க வந்து நியர்லி அரௌண்ட் 100 rupees per கிலோன்னு மாங்காய் வித்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி தோத்தாபுரி, நீலம், இந்த மாதிரி பங்கனப்பள்ளி எல்லாம் இப்போ வித்துட்டு இருக்கோம். அப்புறம் அதே மாதிரி சால்ட் டாலரண்ட் ரூட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ H13-1 எங்க ஏரியால கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்ல ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம். எங்க வைஸ் சான்சலர், எங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து அவர் ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். மேங்கோல நிறைய வேலை செஞ்சிருக்காரு. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அவர் என்ன கூப்பிட்டு ஒரு தடவை என்ன சொன்னார்னா, சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் நீங்க அப்ளை பண்ணுங்க ஃப்ளவரிங்க்கு, அது ரொம்ப நல்லா ப்ராமிசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. ஒரு தடவை ஜஸ்ட் அப்படியே பார்க்கும்போது என்ன கூப்பிட்டு சொன்னாரு, இந்த மாதிரி சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் அது அடிங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் நாங்க வந்து நாங்க அடிச்சதுக்கு அப்புறம் we got very good results. நல்ல ரிசல்ட் வந்துச்சு. நல்ல ஃப்ளவரிங், நல்ல ப்ளூமிங், நல்ல கிரிகேரியஸ் ஃப்ளவரிங் எல்லாம் வந்துச்சு. ஸோ எங்க ஏரியால இப்போவும் வந்து நம்ம பொட்டாசியம் நைட்ரேட் பிளஸ் சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் நாங்க நிறைய யூஸ் பண்றோம் நம்ம ஃபார்மர்ஸ். அது வந்து நம்ம வைஸ் சான்சலரோட ஆக்சுவலி அட்வைஸால தான் நம்ம பண்ணோம். ஆக்சுவலி அவர் வந்து எக்ஸலண்ட் ஒர்க்கர். he has done excellent work in the field of horticulture. Besides vegetables and other crops, fruitsல நிறைய பண்ணியிருக்காரு. he's got his vast experience in especially in fruit crops, especially tropical fruitsல நிறைய வச்சிருக்காரு. நான் அவரோட புக்கு படிச்சது. he has actually authored a lot of books. அவரோட புக்கு படிச்சுதான் நான் வந்து ஆஸ் அ ஹார்டிகல்ச்சரிஸ்ட், நான் அவரோட புக்கு படிச்சுதான் நான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் ஆனேன். அவர் இன்ஸ்பிரேஷன் எனக்கெல்லாம் அவர் தான் மெயின் இன்ஸ்பிரேஷன். நான் இன்னைக்கு என்ன இருக்கேனோ அது அவரால் தான். பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ ஆம் வாட் ஐ ஆம் டுடே, பிகாஸ் ஆஃப் அவர் பிலவட் வைஸ் சான்சலர்ஸ் கைடன்ஸ். அண்ட் அவரோட லெக்சர் எங்களுக்கு நம்ம ஃபார்மர்ஸ், நம்ம எல்லா ஃபார்மர்ஸுக்கு அவர் லெக்சர் கொடுக்குறாருன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும். We thank the Vice Chancellor for his spending his valuable time to guide our farmers. Thank you very much, sir. Hello. அடுத்து நான் பேசணுமா? சரி சார், நீங்க பேசுங்க. ஓகே. Dr. Kulkarni, good evening, and I will talk in Tamil so that I will have good interaction with my farmers. ஏலகிரி மா விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பிரபுராம் அவர்களே மற்றும் ஏனைய அங்கத்தினர் விவசாயிகளே மற்றும் பல இடங்களிலிருந்து இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. இன்று உங்களிடம் மா விவசாயத்தை பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்தீர்கள்.
டாக்டர் பிரபுராம் அவர்கள் என்னை பற்றி சில முன்னுரைகள் வைத்தார். அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Namaskar. Sorry, but there is one small request. Yeah. Sir, please remove your virtual background because we are unable to see you like this. Yeah, right. Right, sir. Please. Thank you. Now you are able to see? No, sir, we are not able to see you, sir. Still, we are not able to see you. Okay. Some Yes, problem? We are addressing now. Yes, please. Thank you, sir. We want farmers to see you. I am at Chennai. I came for some other meeting. Okay. Meanwhile, I joined. Right, sir. We want our farmers to also see you. So Yeah, please. thank you. Thanks, Yes, sir. Thank you. We can see you now. Yeah, Yes, right. continue. ஸோ இடையில ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். ஸோ விவசாயிகள் பெருமக்கள் அனைவருக்கும் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மா உற்பத்தி மா சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக என்னை அழைத்ததுக்கு நன்றி. நம்ம மா என்பது ஒரு சிறந்த ஒரு வெப்பமண்டல பழப்பெயர். இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான பழம். இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும் இதை நம்ம பயிர் செய்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் தவிர மற்ற இடங்களெல்லாம் போடுறாங்க. அப்படி இருந்தும் உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மகசூல் திறன், அதாவது ஒரு ஏக்கரில் எவ்வளோ கிடைக்கும், இல்லை ஒரு ஹெக்டரில் எவ்வளோ பழங்கள் எடுக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இருந்து வெளியே மாவை வரவழைத்த சவுத் ஆப்பிரிக்கா, புளோரிடா, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் வந்து ஒரு ஹெக்டருக்கு 25 to 30 டன் சராசரியாக அவங்க எடுக்கிறாங்க மகசூல். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 to 8 டன் அப்படி தான் கிடைக்குது. அப்போ 30 டன் எங்கே இருக்குது, 7 டன் எங்கே இருக்குது என்று பார்க்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு 2.5 மடங்கு அதிகமாக அவங்க இது மா உற்பத்தி பண்ணுறாங்க. இதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம்மளுடைய மாவை வந்து பயிராக பயிர் செய்யவில்லை. எல்லாரும் ஏதோ மரத்தை நடுறாங்க. புளிய மரம் ரோட் சைடில் முதல் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் டைமில் போய் ஏலை விட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் பெரும்பாலான இடங்களில் மா விவசாயம் நடக்கிறது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளிடையே ஏற்பட்டு மாவை கமர்ஷியலாக வியாபார ரீதியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய மகசூல் திறன் கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல 6 டன்ல இருந்து 8 டன்னுக்கு வந்திருக்குது. இது ஒரு நம்ம ஒரு விவசாயிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன் நம்ம மற்ற நாடுகளோட நம்ம வந்து அதிகமாக விவசாயம் அதிகமாக மா உற்பத்தி பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பெரும்பாலான 90% மா தோட்டங்களில் வந்து கிட்டத்தட்ட அதிகமான இடைவெளியை கொடுத்துருக்கோம். 30 to 35 அடி வரைக்கும் ஒரு மரத்துக்கு மரம் எடுக்கும். அது அந்த காலத்துல இருந்தே ஒரு பழமையான ஒரு பழக்கம். 30 அடி வேணும், 35 அடி வேணும் அப்படின்னு. ஸோ ஆங்கிலத்தை சொல்லும்போது ஒய்டர் ஸ்பேசிங் கொடுத்து நட்டுருக்காங்க. ஸோ மாவை பெரிய மரமாக தான் நமக்கு வந்து அதை பார்க்கறதுக்குள்ள ஒரு பார்த்து வளர்த்ததாகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதே மற்ற இடங்களில் பார்க்கும்போது அப்படி இல்லை. அவங்க வந்து அதை இடைவெளியை குறைவாக வைத்து அதிக நம்பராக செடிகளை ஒரு ஏக்கரில் ஒரு ஹெக்டரில் வளர்த்து மகசூல் அதிகமாக எடுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட உள்ள சீதோஷ்ண நிலை, நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை,
வடமேற்கு பருவமழை, இந்த மாதிரிலாம் மழைகள் சீசன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்கறனால இந்த டிராபிக்கல் கண்டிஷன் வெப்பமண்டல பகுதியில் வந்து growth அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த growth வளர்ச்சி அதிகமாக இருக்கனால மரங்கள் பெரிதாக வளர்ந்து இலைகள் அதிகமாக இருக்குது, காய்ப்பு திறன் குறைவாக இருக்குது. இது ஒரு பெரிய காரணம். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரங்கள் குடைகள் போன்று பெருசாக ஒரு பெரிய நிழல் தரும் மரங்களாக தான் இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கிறது. ஏன்னா இதை சொல்றேன் அப்படின்னா, 1996ல் டஹால் ஏஜென்சின்னு ஒரு ஏஜென்சி வந்து கிட்டத்தட்ட நம்ம இஸ்ரேல் இருந்து இங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டுடைய ரிக்வஸ்ட்ல வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே பண்ண சொன்னாங்க. ஏன் இஸ்ரேல்ல மட்டும் நீங்க 30 டன் எடுக்கிறீங்க, தமிழ்நாட்டில் ஏன் அங்க குறைவா எடுக்கிறோம்னு சொல்லும்போது அவங்க அந்த எக்ஸ்பர்ட் டீம் ஃப்ரம் இஸ்ரேல் நிறைய இடத்துக்கு நான் போய் பார்த்து எல்லாம் வந்ததை வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க மாமரங்களை மரங்களாக வைத்துள்ளீர்கள், நிழல் தரும் மரங்கள் போல் வைத்துள்ளீர்கள், குடை எப்படி ஒரு குடை மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு தேவையான கவாத்து முறையோ கேனப்பி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேனப்பி தான் உங்களுடைய மகசூல் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த டைம்ல வந்து அவங்க என்ன சொன்னா, நாங்க டெக்னிக்கல் இதுக்கு ஹெல்ப் கூட கொடுக்குறோம்னு உங்களுக்கு சொன்னாங்க. அது எப்படியோ போயிடுச்சு. ஆனா அதனோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மாமரங்களை நல்லா பராமரிக்க இல்லாம அப்படியே விடும் பொழுது, குடைகள் போன்று நிழல் தரும் மரங்களாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துல வந்து அந்த இலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது சூரிய வெளிச்சம் நடுவில் தேவையான அளவு வராது. இதனால பார்த்தீங்கன்னா பூச்சி நோய்கள் தான் அதிகமாக தாக்கம் வந்ததே தவிர மகசூல்ல இது வரல. இப்போ உள்ள லேட்டஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வந்து காய்க்கிறதுக்கும் தரமட்டத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தூரத்தை வந்து குறைக்கிறோமோ அவ்வளவு தூரம் மகசூல் அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ஹைட் உள்ள மரமும் ஒரு 5 அடி ஹைட் உள்ள மரத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்க்கும்போது 5 அடி மரத்துல தான் அதிகமாக மகசூல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இது. அதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரிங் பாயிண்ட் அண்ட் ரூட் இதை வந்து குறைவா இருக்கணும். இது எப்படி குறைவா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த நாத்து நட்டல இருந்து இதை ஆரம்பிக்கணும். இதுதான் அதனுடைய டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நாற்று செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்மளுடைய விவசாயிகளுக்கு என்ன ஒரு இதுன்னா, பெரிய கண்ணை நட்டா சீக்கிரம் காய்ச்சிரும் அப்படின்னு ஒரு இது உண்டு. அது அப்படி இல்லை. இந்த நம்ம குருத்தோட்டு முறையில் நீங்க நடவு செஞ்சீங்கன்னா அந்த நாத்துல வந்து 1 வருஷம் உள்ள நாத்து இருக்கு, அதுல வந்து 3 தடவை வளர்ந்துருக்கணும். 1 2 3ன்னு வளரும், இந்த பிரான்ச் விட்டு அந்த மாதிரி உள்ள நாத்தை வந்து நம்ம முதல் செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அதை நம்ம எடுத்து நடும் பொழுது கரெக்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு பிறகு அதனுடைய குருத்தை நம்ம வெட்டி மேலே போகிற குருத்தை வெட்டி சைடு பிரான்ச்சு ஒரு 3 இல்லை 4 வர மாதிரி என்கரேஜ் பண்ணணும். திரும்ப அந்த சைடு பிரான்ச்சில் 3 4 சொன்னதில் வந்து அதை திரும்ப ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த பச்சையில இருந்து லேசாக ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் கவாத்து பண்ணி திரும்ப அந்த 3 அல்லது 4 வாதை திரும்ப டபுளாக பண்ணும்போது 8 வாது பக்கம் வரும். அடுத்த இன்னொரு 3 மாதத்துக்கு பிறகு பார்க்கும்போது 8 × 2 16. இப்படி நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு சொல்றோம். முதல் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலைக்கு வரைக்கும் நம்ம வந்து கவாத்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செடி சின்னதிலேயே நல்ல ஒரு ஷேப் கொடுத்து இருக்கிற மரம் தான் நல்லது. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, அந்த மரங்கள் வந்து பெருசாக வளர தேவையில்லை. அதனாலதான் அப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து குறைவான இடைவெளி கொடுத்து கண்ணுகள் அதிகமாக நட்டோம் அப்படின்னா அது வந்து அதிகமான மகசூல் தர வாய்ப்பு உண்டு. அதனால தான் இப்போ வந்து ஒய்டர் ஸ்பேசிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடர் நடவு முறை கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து முன்னால் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்மளோட டிபார்ட்மெண்ட் மூலம், அதாவது யூனிவர்சிட்டி சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்து 5 மீட்டர் இடைவெளியில் கொண்டு நட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்.
இப்போ அதுக்கு மேல அல்ட்ரா உயர் அடவு நடைமுறைன்னு சொல்றதுல வந்து 4 மீட்டர் வரிசையில வந்து 2 மீட்டர் நடும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1250 மரம் ஒரு ஹெக்டேருக்கு இருக்கும், இல்லைன்னா 500 மரம் ஒரு ஏக்கருக்குன்னு வரும்பொழுது நல்ல மகசூல் கிடைக்குது. இது ஏன் அனுபவத்துல பார்த்தோம் அப்படின்னா 3வது வருடத்திலேயே காய்க்க வரும். நான் சொன்ன மாதிரி அந்த கவாத்து பண்ணி அது வந்து 3வது வருஷத்துல கண்டிப்பா காய்ப்பு வரும். 5வது வருடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்லயே 6ல இருந்து 8 டன் ஈஸியா. இதை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-25 வருஷத்து வரைக்கும் எந்த விதமான பழுதுகள் இல்லாம இந்த மரங்களை நம்ம வந்து அழகா மகசூல் கொடுக்கலாம். இப்போதைக்கு வரைக்கும் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. இதுல வந்து என்னன்னா நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல வந்து கவாத் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹைட்னு சொல்றது, இந்த மரங்களுடைய வளர்ச்சியை வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி வைக்கணும்னா கரெக்டா வந்து ஒரு நம்மளுடைய ஹைட்டுக்கு 6 அடி 6.5 அடிக்கு மேல வந்து மேல வளரோட தேவையில்லை. மேல வந்து கம்ப்ளீட்டா இந்த மொட்டடிச்ச மாதிரி நல்ல சா மிஷின் போட்டு அடிச்சு விட்டுட்டு இது பண்ணும்போது ஹைட்டு நல்ல உங்களுக்கு மட்டமாகவும் இருந்துட்டு இருக்கும். இப்போ இப்படி நீங்க வந்து இந்த மாதிரி கவாத்து செஞ்சு அடநடவு முறை போகணும் அப்படின்னா 2 இது முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து சொட்டு நீர் பாசன முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பெரும்பாலும் மா வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நடுவாங்க, அதை வந்து மானாவாரியாக தான் போடுவாங்க. மானாவாரி போகிறவங்க இந்த மெத்தட் போக தேவையில்லை. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வசதி இருக்கு சொட்டு நீர், இன்னைக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் 100% சொட்டு நீர் கொடுக்குறாங்க, பாசன வசதி கொடுக்குறாங்க. பெரிய விவசாயம் தான் 75% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மெத்தட்ல போகும்போது கண்டிப்பாக நமக்கு அடர்நடவு முறைக்கு தாராளமாக போகலாம். அப்புறம் இன்னொன்னுன்னா கவாத்து செஞ்சே ஆகணும். நான் அடர்நடவு முறை போவேன், சொட்டு நீர் செய்வேன், ஆனா கவாத்து செய்ய மாட்டேன் அப்படின்னா நிச்சயமா பலன் கிடைக்காது. இந்த 3 தான் முக்கியம். அடர்நடவு முறை போகணும்னா சொட்டு நீர் போகணும், சொட்டு நீர் போகும்போது கண்டிப்பா கவாத்து செய்யணும். இது போக உரம் வைக்கிறது வந்து நீர்வழி உரமிடுதல். அது வந்து நாங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பெரிய சார்ட்டே கொடுத்துருக்கோம். ப்ரோக்ராமுக்கு தெரியும், அவர் நிறைய விவசாயத்துக்குலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இப்போ உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா மே மாதம் நம்ம கவாத்து பண்ணுறோம், மே மாதம் நமக்கு பழம் அறுவடை முடிஞ்சு ஜூன் 1ஆம் தேதி கவாத்து பண்ணுறோம் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் வரைக்கும் தண்ணி நம்ம நல்லா அந்த சொட்டு நீரில் கொடுத்துட்டு இருக்கணும். உரமும் அந்த ஃபெர்டிகேஷன் சொல்கிற அந்த நீர்வழி உரம் கொடுக்கும்போது வளர்ச்சியை தான் அப்போ என்கரேஜ் பண்ணணும். அதாவது அந்த வெட்டின கவாத்துல வந்து நிறைய இது வரும், இது சிம்பு அடிச்சு வரும், அதை வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்போ ஆகஸ்ட் 15க்கு இருந்து செப்டம்பர் 15க்குள்ளால என்ன அதோட குரோத் வளர்ச்சியை அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா அது என்ன தளிர் தான் அதிகமாகிடும். அந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேக்லோபட்ரசால் கல்டார் என்ற மருந்தை சொல்றோம். இந்த கல்டார் மருந்துல வந்து நிறைய பேர் கான்ட்ரவர்சி இருக்குது, இது போட்டா இதாயிரும் அப்படின்னு. அளவோடு போட வேண்டும். பொதுவா என்னன்னா ஒரு சின்ன மரமா இருந்தான்னா 2 மில்லி 3 மில்லி கல்டார் சொல்றது கமர்ஷியலா கிடைக்கிற மருந்து. அதுல வந்து அந்த பேக்லோபட்ரசால் மருந்து இருக்கிறது. அதை வந்து கல்டார் சொல்லும் போது 2-3 மில்லி ஒரு மரத்துக்கு மேல போட தேவையில்லை. பெரிய மரமாக இருந்தால் 5 மில்லி 6 மில்லி வரைக்கும் போகலாம். சில இடங்கள்லாம் வந்து மகாராஷ்டிரா 40 மில்லி வரைக்கும் போட்டாங்க. அதெல்லாம் வந்து சில பின்னுளைவுகள் ஏற்படுத்திச்சு. ஸோ இந்த மாதிரி கல்டார் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் ஆகஸ்ட் 15 இருந்து செப்டம்பர் 15க்குள்ள கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது கரெக்டாக 110 இருந்து 110ஆவது நாள் பூ வந்தே ஆகணும். உதாரணமாக இப்போல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுத்தவங்களுக்குலாம் டிசம்பரில் இப்போ பூ வர ஆரம்பிச்சிடும். இந்த பூ வந்து கொடுக்கும்போது நல்ல உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த வருஷம் வந்துலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விவசாயிகள். ஏன்னா டிசம்பரில் வந்து நமக்கு வந்து ட்ரை வெதர் இல்லை, மழை இருந்துகிட்டே இருக்குது. மழை இருந்துகிட்டே இருந்து அப்படின்னா பூ வந்து சில இடங்கள்ல வந்து பூ வரும், பூச்சிகள் அதிகமாக இருக்கும், பவுடர் இருக்கும். இதனால வந்து அந்த பூக்கள் வந்து சரியா காய் பிடிக்காம
நீங்க வந்து அது வந்து ரெண்டாவது திரும்ப பூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம பருவம் வந்து பின்னால போயிட்டு இருக்கோம். பொதுவா வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து 15ஆம் தேதி பிறகு நல்ல ஒரு பனி இருந்து வறட்சியா இருந்து அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும். அந்த டைம்ல தான் நான் டாக்டர் பிரபுராம் சொன்ன மாதிரி எங்களுடைய சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் என்ற மருந்து நாங்கள் வந்து பலர்களுக்கு பரிந்துரைக்கிறோம். 2-3% கலவை வரைக்கும் அடிக்கலாம். இதை வந்து 3 அல்லது 4 டைம் நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து இருந்து காய் பிடித்திறன் அதிகமாக இருக்கும். அந்த காய் பிடித்த காய்கள் வளர்ச்சி நல்லா வரும். இது போக கலர், இப்போ அல்போன்ஸ் எல்லாம் பழம்லாம் வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அது உள்ள நல்ல ஒரு பிங்க் கலர்ல வரும். ஸோ இந்த மாதிரி பலன்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றோம். ஸோ இது ஒரு டெக்னாலஜி. இது வந்து இப்போ வந்து நல்ல உயர் அடவு முறை நல்லா போயிட்டு இருக்குது. இதுல வந்து சில விவசாயிகள் கேட்கலாம், எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற மரங்கள்ல நாங்க எப்படி பலனை கூப்பிடுது அப்படின்னா, ஒன்று வந்து அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு இருக்கிற தண்ணியை கொடுத்து வச்சு டிசம்பர்ல பூ எடுக்கும் போதும் காய் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு 1 மாதம், ஒரு 15 அட்லீஸ்ட் 15 நாள் வரைக்கும் நீங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் வச்சு தண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மகசூல் வந்து 1-2 மடங்கு அதிகமாக கொடுக்க வாய்ப்பு. I think the network dropped. Hello? Hello? Dr. What happened, madam? I think network dropped from Vice Chancellor Sir's side suddenly. So sorry for the interruption. And so then we can start with Mrs. Thangam Ramachandran, madam, if she can give the presentation. Ravindra, Mr. Ravindra. Mr. Ravindra first. He's a Deputy General Manager. Yes, that's right. He's regional in charge, madam, for southern region. That's right. So, Mr. Ravindra, can you hear us? Mr. Ravindra, can you hear us? Yeah, are you able to hear me? Yes, now we can hear you, sir. Yeah, let me switch on my video. I think. Yes, I get a message saying that the host has stopped it for the video. So can you please click again? Right. Okay, I got it now. You, sir. Yes, please. Yeah, are you able to see me and hear me? Yes, both, sir. We can see you and hear you very well. Namaskar. Yeah. Thank you. Namaste. Yeah, good afternoon, sir. Very good afternoon. Honorable Vice Chancellor of Tamil Nadu Agriculture University, Dr. N. Kumar, Dr. Prabhuram from Yeligiri Collective Farmers Producer Cooperative Society, and Dr. Kulkarni, and farmers and all the participants. A very good afternoon to all of you. It's an honor for me to be present here for this occasion. Though I can speak little bit of Tamil, but my Tamil is not that good. So hence I have requested my colleague, Mrs. Thangam Ramachandran, who will be talking in Tamil. Okay. Is it audible now? Dr. Prabhuram? Yes, sir. It's audible, sir. Okay. Some disturbances இருந்தது. தமிழ்நாடை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ரகங்கள் இருக்கிறது. லோக்கல் ரகங்கள்னு சொல்றது நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பெருமையா சொல்லலாம் தவிர வியாபார ரீதியா பார்க்கும்போது முக்கியமான இன்னைக்கு வந்து பெஸ்ட் ரகம் அப்படின்னு பார்த்தா இமாம் பசந்த் தான். இமாம் பசந்த் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ரகம். அடுத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கனப்பள்ளி மனேஷான்னு சொல்ற பங்கனப்பள்ளி ஆந்திரால அதிகமாக இருக்குது, அந்த வெரைட்டி நல்லா இருக்குது. அது பிறகு அல்போன்சோ அது நல்லா இருக்குது. ஆனால் அல்போன்சோ வந்து என்னன்னா சென்னை மார்க்கெட்ல வந்து போகும்போது அல்போன்சோவுக்கு மார்க்கெட் இல்லை, அது ஒரு குறையா இருக்குது. நிறைய விவசாயிகள் நான் வந்து தேனி மதுரை மாவட்டத்துலலாம் இருக்கும்போது, சார் இது இம்மா பசந்துக்கும் பங்கனப்பள்ளிக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது மாதிரி எங்களுக்கு ரேட்டு வரதில்லைன்னு ஒரு குறைய சொல்றாங்க. அல்போன்சோன்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் வந்து இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் நினைக்கிறோம் அங்கோலா அது. ஆனால் அங்கோலா அல்போன்சோவும் டேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தான் இருக்குது. இன்னொருத்தர ஒரு ரீஜனல் ஸ்பெசிஃபிக் மாதிரி தான் சொல்லணும். அடுத்த நமக்குன்னு உள்ள ஒரு முக்கியமான ரகம் வந்து தோத்தாபுரி. அதை வந்து உங்களுக்கு தெரியும், த்ரூ அவுட் இயர்
நம்ம இது பல யூஸ் இருக்குது. ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லும் நிறைய பண்றாங்க. அப்புறம் நீலமுந்தூர் கமர்ஷியல் வெரைட்டியா இருந்தாலும் இந்த வண்டு தொல்லை அதிகமா இருக்கனால அது அவ்வளவா ப்ரிஃபரம் இல்லை. ஆனா சில இடங்கள்ல மல்லிகாய் நல்லா இருக்குது, மல்லிகாய். ஆனா ஒரே ஒரு என்னன்னா, சில இந்த வியாபாரிகள் அதை நாட்டுக்காயின்னு அவ்வளோ ரேட்டு கொடுக்க கிடையாது. அதனால அதை நீங்க மட்டும் அவங்களை எஜுகேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கமர்ஷியல் ரகத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா எங்க பல்கலைக்கழகத்தில் இப்போ அறுவடைக்கு பின் என்ன செய்யணும் அப்படின்னு, ஏன்னா என்னதான் நம்ம உற்பத்தி பண்ணாலும் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாலாம் டிராபிக்கல் ஃப்ரூட்டு ஒரு 30-40% Sir, I think there is again some network issues at your end. So we can please request Mr. Ravindra to please continue. Sure. Mr. Ravindra, can you hear us? I think. Yes, I'm really Yeah, sorry. Mr. Ravindra. Yes. Yeah, should I continue now? I think. Yes, sir, please. Yeah. You can now continue. Or should we wait for a few minutes so that you see whether the Vice Chancellor can again join and then complete his presentation part of it? Sure, sir. But if you would continue, that's also fine because he's dropped in. But again, he will come in between so that it gets. Right. Absolutely. So no problem. Okay. You can please continue. Yes. If he joins, then we'll ask him to have another. After you've completed, he'll speak then. Okay. Yeah. Yeah. Thank you. Then, continuing from where I had left, I had just started, and then I think I was. I should compliment Mr. Prabhuram or Dr. Prabhuram for the Elagiri Collective Farmers Producer Company Limited, the manager, the CEO of that, for three things. One is that the flyers which they were used for in the WhatsApp group, it was very impressive. In fact, I shared it to my chairman and then even and my colleagues to my head office. A FPO preparing such a type of a flyer and being used in the social media is a wonderful thing to happen. I'm very happy that The credit should go to Mr. Kulkarni, sir. Okay, wonderful. I think that was really nice, very, very good, and then very aptly made and very short, crisp. And then it was like a professional company doing it, and the FPO doing it is something. It's like a feather on the cap of any FPO for that matter. I should compliment Dr. Kulkarni and then the team, and then also Dr. Prabhuram for doing it. And then second thing, I was also very impressed with when Dr. Prabhuram said about two things in his introductory talk. One is that he said they are working on off-season mango. Very nice. Unless, if you are able to get a good quality mango, and obviously off-season products fetches a very good price in the market. So, and that's a good thing they are done. And then second thing they said about working on the rootstock, which are, saline resistant rootstock. So, very happy that, a farmer producer company going into these type of technicalities and looking for some alternative market rather than a run-of-the-mill FPO is something which impresses me and also makes this, Elagiri Collective Farmers a truly different farmers group from the rest of the farmers. Then let me move on to a little bit on the subject today. Honestly, I can speak a little bit of Tamil, but I don't want to venture into it because I have my colleague, Mrs. Thangam, who can speak fluent Tamil. So I think I leave it to her for the rest part of the presentation. But I'll just give an overview of what APIDA is doing it. In fact, mango exports over the last 3 years is around roughly about 400 crores if you look at over the last 3 years. And we have never seen a mango jump like export of grapes for that example. Grape export is roughly about 2,000 crores.
When compared to that, mango export is hardly about 400 crores. Even pomegranate export is around 600 crores when compared to mango. So mango still, the exports are less when compared to pomegranate, but still mango is mango. It's a king of fruit. And it is mango which has been exported to, though it is only around 400 crore, it is exported to more than 75 countries. And whenever we do program with any of the importing countries, they first said, please send some good mangoes from India. I mean, the Indian mangoes are still considered to be one of the best in terms of taste and in terms of texture, what we have. And obviously being the largest grower of mango with so much of varieties to offer, I think we still hold that premium position in the international market. The major countries where we export are of course the Middle East country, and then we export quite sizable to UK, and then also to USA, and then Japan, Korea. So all the major countries, the mangoes are anticipated, and they expect us mangoes to be provided. And APIDA, as you may be aware, it's a central government organization, and the Commerce Ministry, established way back in '86 to promote exports of agricultural products, and then we have been actively working with the state government. I should compliment here the state government, starting from the Agriculture Production Commissioner, Dr. Sri Gagan Singh Bedi and his team, and Dr. Chiru was there. As a commissioner now, the new commissioner has taken over. Mr. Muralidharan, sir. Mr. Muralidharan. Yeah, Mr. Muralidharan. So we have been having an excellent rapport with the government, and they've been very proactive. In fact, Tamil Nadu government is one government where I see that there is that proactiveness in the approaches what they have. Whatever they do, and so APIDA in 2018 brought out what you call a comprehensive agri-export policy, and this policy has been basically prepared, keeping in view of bringing in a sort of a cohesive approach as far as the exports are concerned. State governments are actively involved. In fact, each government, we are actively pursuing them to prepare an action plan. Tamil Nadu has already prepared an action plan where they identified the crops which are of potential to particular state. And then there is a central scheme which has been announced, which would support this agri-export policy initiative. For mango, of course, for fresh mangoes, there is no clusters which have been identified as of, but we can always have a big mango cluster for Krishnagiri, where a lot of mango processing units are present. So these, of course, it depends on the state government. After they can give a proposal, we can take it up with and see that these clusters are, supported. And mango, when it comes to, the exports, the quality parameters, the importing countries varies. Requirement vary from, stringent conditions like irradiation for the US market or vapor treatment for Japan and Korea. So it varies from market to market, but to the Middle East countries, there are no such quarantine requirement as of now for the export of mangoes. But that doesn't mean that we should concentrate on Middle East, because we have a wherewithal and also have systems and the infrastructure in place to export to the countries like USA, where the irradiation is required, and also for Japan and Korea, where the vapor treatment, and also to Europe, where we require hot water treatment. And APIDA on its own has been quite proactive in promoting these products. We have got various schemes under which Mrs. Thanga will be able to explain you. Under the infrastructure, the quality and market development, we support the initiative. And then now during this pandemic, we are unable to move to different places because we participate in many international exhibitions, and also organize a lot of buyers-sellers meet within the country itself. But due to pandemic, we are unable to do that. But that doesn't mean that we have stopped our promotion. In fact, just about 10-15 minutes back, I think one of the buyer-sellers meet with Thailand has just completed. So
we have done nearly about 15 such virtual BISLS meet with various countries with active support of, with active support from the Indian Embassy. And then our the new chairman, Dr. Angamuthu, incidentally, he is a postgraduate from from IARI. From IARI, so that's a great news for all our agriculture. Fraternity. We have a technical person heading APIDA, and he has been very proactive. And then he is likely to visit different places, and Tamil Nadu probably after in the month of January or February, he would definitely try to visit some of the major clusters in Tamil Nadu. So, but before that, shortly, I think he is likely to have a meeting with the Agriculture Production Commission (APC) to chart out, the plans for improving the exports from the state. With this few background, I would now like to leave the stage to Mrs. Thangam. She will explain in detail about the schemes. Before she talks, ma'am, we find out whether our Dr. Kumar would like to complete his presentation so that then Mrs. Thangam can continue with the presentation. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Can we have Mrs. Thangam, please? Namaskar, madam. Okay, and if your kind permission, with your kind permission, let me just leave now because I got another program which is started already. I like to go and join there. I'm sure Mrs. Thangam will be able to take on the questions which will come at the end of this program. Thank you, Mr. Thank you very much, sir. It was a very honor that you have given a very valid points to the points. Sir. Thank you very much, sir. Thank you. Yeah. Thank you very much, sir. Thank you very much, sir. Yeah, thank you. Madam, you can start sharing your presentation. Yes, sir. I will be sharing. Yes, sir. Only on financial assistance scheme, isn't it? The status of export? Status of export, sir, has shared. No, everything he has given. Okay. I think he has given vaguely. He has given no. So only more on a financial assistance scheme. It will be quite good. Anyway, I'll try. You can touch on everything, madam. We know the other, all the details, standards, everything. Yes. The platform is yours. Yes, sir. Thank you. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் சொல்லுங்க மேடம், எல்லாம் சொல்லுங்க. எல்லா டீடைல் உங்களுக்கு என்ன தெரியுதெல்லாம் பூரா சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரில என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க? Puneet, yeah, share the screen, no? Oh, net is not working, huh? You come here then. Come here first. மேடம், ஒரு கண்ட்ரில என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க? அந்த மாதிரி எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில வந்து பிளான் குவாரண்டைன் தான் சார் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கும். எப்பவுமே அபிடா கூட என்பிபியும் கூப்பிட்டுருக்கணும். எப்படி கூப்பிடலன்னு தெரியல, நானா சொல்லியிருக்கணும். பட் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு கண்ட்ரிக்கு என்ன போஸ்ட் ஹார்வெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல. Yes, ma'am, we can see the screen now. You can go down. Download. To come back to normal, you just click on this. Okay. எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல் நன்றியை சொல்றேன் டாக்டர் குமார் சாருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இங்க பிரபு சாருக்கும் இங்க எலகிரி ஃபார்மர்ஸ் இங்க இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் அட்டன் பண்றதுக்கும்
குல்கர்னி சாருக்கும் இங்க எல்லா மற்ற ஃபார்மர்ஸ்க்கும் விவசாயிகள் யாரெல்லாம் இங்க அட்டன் பண்றாங்களோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போறது வந்து அப்பீடாவோட என்ன முதல் முக்கியம் என்ன பண்றோம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு முதல்ல எங்க அப்பீடா வந்து என்ன முதல்ல செய்யறாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் நிறைய என்ன மாதிரி சப்சிடி கொடுக்குறோம். முதல்ல நீங்க எக்ஸ்போர்ட்டர் ஆன அப்புறம் தான் சப்சிடியே வருது. ஸோ முதல்ல நாங்க சொல்ல போறது அப்பீடா என்ன, அதாவது ஃபுல் பிரசன்டேஷனோட முதல் இது என்னெல்லாம் இருக்கு, கிராப்ஸ் எல்லாம் நாங்க என்ன பார்த்துருக்கோம் தமிழ்நாடுல, அப்புறம் ஏஐபி பத்தி சார் சொன்னாரு, அப்புறமா நம்ம என்ன மாதிரி சப்சிடி கொடுக்குறோம், அப்புறம் என்னெல்லாம் ஆன்லைன் சிஸ்டம்ல நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் ஹார்டிநெட் சிஸ்டம்ல, அப்புறம் வேற என்னெல்லாம் நாங்க புதுசா பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோட ஃபுல் பிரசன்டேஷனோட ஃபர்ஸ்ட் பேஜோட. அப்பீடாங்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது ஏற்றுமதியோட எங்கெல்லாம் கிராப்ஸ் எல்லாம் 14 கிராப்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வரும். அது எல்லாமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற ப்ராடக்ட். அது வந்து பார்லிமெண்ட்ல 1986ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதுல ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. அவங்க பிரான்ச் ஆஃபீஸ் வந்து பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத், கொல்கத்தா, குவஹாட்டி. அந்த பெங்களூர்ல வந்து 3 ரீஜன் ஸ்டேட் பாக்குறோம். ஒன்னு வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அண்ட் புதுச்சேரியில. முக்கியமானது வந்து இப்ப தரமான ஏற்றுமதி பண்றதுதான் நம்ம வெளிநாட்டுக்கு இப்ப அப்பீடா ரொம்பவே பாக்குறாங்க. அதுல வந்து என்னெல்லாம் பார்க்கணும்னா இப்ப அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசியில மூலமா ரொம்ப பண்றோம். அப்புறம் ஓடிஓபி வந்திருக்கு, 1 district 1 crop ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ஹப் வந்திருக்கு. இப்போ அப்பீடாக்கு கொடுத்தது வந்து அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசியில. ஏன்னா தரமானது ஒரு இடத்துல எந்த மாவட்டத்துல எங்கெல்லாம் கிளஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அங்கேருந்து இருக்கிற உங்களை மாதிரி விவசாயிகள்லாம் கூட்டு விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட்டரா, அதாவது நீங்களே அப்பீடால ரெஜிஸ்டர் ஆகி நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு தான் டபுள் இன்கம், உங்களுக்கு தான் நிறைய இது பைசா கொடுக்கறதுக்கு நாங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்கறாங்க. இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஃபார்மரால ஒரு விவசாயியால பண்ண முடியாது. அதனால கூட்டு இதுக்கு செய்யறதுக்கு தான் எஃபிஓ நீங்க ஆல்ரெடி பண்றீங்க, 1000 பேர் இருக்காங்க. அந்த சார் சொன்ன மாதிரி நீங்க ஆஃப் சீசன்லயும் பண்றீங்க. ஸோ ரொம்ப நல்ல காரியம் நீங்க பண்றீங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்றது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்பீடால. பட் இது வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் ஆல்ரெடி மாம்பழம் போறதுன்னா சார் சொன்ன மாதிரியே யுஏஇ, ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியாக்கு எல்லாம் போறது. பட் இது வரைக்கும் புதுசா இருக்கிற கண்ட்ரி கூட நாங்க பாக்குறோம். புதுசா இருக்கிற கண்ட்ரினா இந்தியாவோட ஸ்டாண்டர்டும் அந்த இருக்கிற ஸ்டாண்டர்டும் சரியா வருதா இல்லையான்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல அவங்க இருக்கிற கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அது ஒத்து வருமா இல்லையா நம்ம இந்தியால. அதை வச்சுதான் புது புது கண்ட்ரிய அக்ரிமெண்ட்லாம் சேர்த்து அது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இப்போ கிரேப்ஸ் வந்து யுஎஸ்ஏ இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ கிரேப்ஸ்க்கு வேண்டியதுக்கு நாங்க ஒர்க் அவுட் பண்றோம். அவங்களோட டெஸ்டிங்லாம் என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட், அதாவது பெஸ்டிசைட் லெவல், அவங்களோட பெஸ்டிசைட் லெவல் ப்ரொசீஜர்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது மாம்பழத்துக்கு வந்து இராடியேஷன் சொல்ற மாதிரி திராட்சைக்கு என்ன சொல்ல போறாங்க அந்த மாதிரி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி புது புது கண்ட்ரியும் அப்பீடா நாங்க பார்த்துட்டு வரோம். மொத்தமா நாங்க வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு பண்ற வேர் ஹவுஸ் இல்ல, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இல்லைன்னா நாங்க மொத்தமா எல்லா இந்தியாலேயே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காமன் ஃபெசிலிட்டி மூலமா கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு 120 190 காமன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு த்ரூ அவுட் இந்தியால. தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும் கோல்ட் ஸ்டோரேஜஸ் தான் கொடுத்துருக்கோம். அது வந்து சிங்காநல்லூர், திண்டிவனம், திண்டுக்கல், திண்டிவனம் வெறும் கோல்ட் ஸ்டோரேஜ் தான். பாக்கி எதுவும் அந்த ஸ்கீமே அப்புறம் நின்னே போச்சு, அந்த ஸ்கீமும் வரல. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர், இந்த மாதிரி காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்க கூடாதுன்ட்டு. ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா வெறும் கோல்ட் ஸ்டோரேஜ் தான் ரன் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி நாங்க அப்புறம் ஏர்போர்ட்ஸ்லயும் நாங்க கொடுத்துருக்கோம். அதாவது வாக்கின் ஸ்டோரேஜ்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டி, அதாவது ஃபிளைட் போயிட்டு நின்னுதுன்னா அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ட்ரிச்சில கொடுத்துருக்கோம், அப்புறம் மேங்களூர்ல கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வாக்கின் ஸ்டோரேஜஸ்ல ஃபெசிலிட்டிஸ் அங்க சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ்ல நாங்க சப்சிடி கொடுத்துருக்கோம். மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் இது ரொம்ப முக்கியமான நாங்க வேலை. இப்போ கூட சார் சொன்னார், இப்போ இந்த மாதிரி 15 பையர் செல்லர் மீட் கோவிட்னால நாங்க வெளிநாட்டு போல வர்ச்சுவலா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முன்னாடி என்ன போன வருஷம் 30 கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்னு சொல்றோம். ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களோட
என்ன ப்ராடக்ட் இருக்கோ அவங்க 1-to-1 உட்காந்து பேசி அந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணி நாங்க ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னா இப்போ இங்க இருக்கிற கர்நாடகால 2-3 எக்ஸ்போர்ட்டர் வந்து பாம்பேக்கு போனாங்க 20 கண்ட்ரில இருந்து. அங்க துபாய் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டர் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர் கிட்ட வந்து உட்காந்து பேசி, சரி உங்களுக்கு வந்து நான் பொமோகிரானட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் வந்து ஒரு 40 மெட்ரிக் டன் இந்த பையர் செல்லர் மீட்ல அவருக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கோவிட் முடிஞ்ச அப்புறம் நாங்க வந்து ஒரு கேலண்டர் போடுவோம். அந்த கேலண்டர் வந்து எங்க வெப்சைட்ல இருக்கும். அந்த கேலண்டர்ல நீங்க அதுக்குள்ளே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு உங்க ப்ரொமோட் பண்ற ஒரு சாதகமான ஒரு ப்ரமோஷன் பண்ற ஆக்டிவிட்டி. இன்னொன்னு நீங்க இந்த ஃபார்மர் குரூப்பை வந்து அப்பிடால ரெஜிஸ்டர் ஆகிங்க எக்ஸ்போர்ட்டரா, அதுக்கு வேண்டிய நாங்க சப்சிடி நாங்க கொடுக்குறோம். இந்த சப்சிடி வந்து 40% இந்த சப்சிடி கொடுக்குறோம். இது வந்து பழசா இருந்தது, அதாவது 20 மார்ச்ல முடிஞ்சது பழைய ஸ்கீம் தான். நாங்க வந்து 21 மட்டும் கொடுக்குறோம். இப்போ புது ஸ்கீம் வரப்போறது. புது ஸ்கீம் ரொம்ப நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்தோடனே நாங்க அந்த வெப்சைட்ல போடுவோம். அதுக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். எல்லாருக்கும் இந்த மாதிரி சென்சிடைஸும் பண்ணுவோம், என்ன மாதிரி புது ஸ்கீம் இருக்குன்னு. அதுல நீங்க பார்த்து கூட நீங்க அப்ளை பண்ணலாம். கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்கும் நாங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த மாதிரி கிளஸ்டர்ல ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்புறமா அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ்ல என்ஆர்சிபில ட்ரிச்சியில பனானா சயின்டிஸ்ட கூப்பிட்டு பனானாவோட கிளஸ்டர்ல ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்க தேவை ட்ரைனிங் இருக்கோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமானது இதெல்லாம் முடிச்ச அப்புறம் எப்படி பேக் ஆகுது, பேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். பேக் சரியா இல்லைன்னா அப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும். அதனால அப்பிடாவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜும் 2 பேரும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டர் வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி சைஸோட பேக்கெட் தான் வேணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெடிலாம் கண்டுபிடிச்சு எங்களோட வெப்சைட்ல ஒரு டப்பா சைஸ் வேண்டிய பழங்களுக்கு, காய்கறிகளுக்கு, ப்ராசஸ்டுக்கு வேண்டியதெல்லாம் எங்கெங்க தேவை இருக்கோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி தேவைன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இருந்து கொடுத்துருக்கோம். அது தவிர இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங்கோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவைன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நான் இதுதான் முக்கியமான 14 ப்ராடக்ட். அதாவது காய்கறிகள், பழங்கள், அதோட டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆடடும் வருது அதுல. அப்புறம் மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸும் வருது, டைரி ப்ராடக்ட்ஸ் வருது, பிஸ்கெட்ஸ், பேக்கரி, தேன், வெல்லம், சர்க்கரைகள், சாக்லேட்டு, அப்புறமா ஆல்கஹாலிக் அது மாதிரி வருது. அரிசி வகைகள், அரிசியில விதமான வகைகள், பவுடர் ஃபார்ம்ல எல்லாமே, அதுவும் அதுல மில்லட்ஸும் இதுல போடலாம். அது சிறுதானியங்கள் எல்லாமே, சோளம் எல்லாமே இதுல வருது. அப்புறம் கடை வகைகள் வருது. அப்புறமா ஊறுகாய், அப்பளம், சட்னி எல்லாம் அந்த வகைகள் வருது. கார்கம்ங்கிறது என்னன்னா இந்த கொத்தவரங்காய் இருக்கு, அது 190 நாளோட காய்கறி. அது வந்து என்னது ராஜஸ்தான்ல தான் இது குரோ ஆகுது. அது காய வச்சு அதை பவுடர் பண்ணி அது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது வந்து எல்லா ரிஃபைனரிஸ்க்கு, ஐஸ்கிரீம்ஸ்க்கு வேண்டியது இது உபயோகமாகுது. வெளிநாட்டுல இது ரொம்ப யுஎஸ்ஏக்கு ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பூ வகைகள் வேற வகைகள், ஹர்பல் எல்லாம் அந்த மாதிரி ஹர்பல் எல்லாம், இந்த ஜிங் சீட்ஸ், அந்த ஹர்பல் அண்ட் மெடிசினல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே எங்க வகைகளை வருது. அதுல இந்த 14 இதுல 700 ப்ராடக்ட் எங்க கீழே வருது. நாங்க மானிட்டர் பண்ணிட்டு வரோம். மேஜர் பிளேயர்ஸ்ல ஓவரால் குளோபலா பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ தான் நம்பர் 1, நம்பர் 2 நெதர்லாண்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியா வந்து ஒரு 12வது பிளேஸ்ல வருது. இது வந்து 50% அக்ரியோட ஷேர். 2018-19 $38.5 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இது இந்தியாவோட அக்ரியோட ஷேருக்கு சொல்றாங்க. அதுல வந்து இந்தியா வந்து 2.4 தான் நம்மளோட ஷேர் காமிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2019-20 நம்பர் 1 எக்ஸ்போர்ட் வந்து அரிசி வகைகள் தான். நம்ம மொத்தமா எக்ஸ்போர்ட் பண்ணது 1,15,323 lakhs crores நம்மளோட எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுல மேஜர் பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வகைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. 2வது வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ்ல வருது. 3வதுல வந்து அதர் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ல வருது. ப்ராசஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் 4வது. 5வது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். 6வது பூ வகைகளும் அது விதைகள்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மியா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஃப்ளோரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. இதுல இந்த நாம அதுல 1,15,00,000 crores மாம்பழமோட சார் சொன்ன மாதிரி 400
கோடி தான் நம்மளோட எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. என்ன மாதிரி வகைகள்னா அல்ஃபான்சோ, சௌசா, லங்கடா, பகனப்பள்ளி, ரஸ்பரி, தஷேரி, கேசர் அண்ட் தோத்தாபுரி. இன்னும் இமாம் பசந்தும் நம்ம தமிழ்நாடுல இருந்து கொண்டு வரலாம். ஏன்னா இமாம் பசந்த் வந்து இது அல்ஃபான்சோ மாதிரி தான் அதுவும். ஸோ இமாம் பசந்த நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சைஸும் அதே மாதிரி சைஸ்ல இருக்கு. ஸோ நம்ம இமாம் பசந்தே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. நிறைய நம்ம தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இமாம் பசந்த் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு 2021ல இந்த சீசன்ல, அதாவது 207.37 மாம்பழம் வந்திருக்காது இப்போ சீசன்ல. பட் எனக்கு இது எனக்கு கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியல இந்த ஃபிகர். பிகாஸ் 2021 இந்த சீசன் இனிமேதான் வரும். கோவிட் பீரியட்ல வந்திருக்கு, கரெக்ட். அந்த பீரியட்ல ரொம்ப கம்மியா பெங்களூர்ல இருந்து மீன்ஸ் பாம்பேல இருந்து எல்லாம் போயிருக்கு. ஸோ 207 crores அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இல்ல மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல இந்த எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து ஃப்ளோரிகல்ச்சரோட மேஜர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா USA நம்பர் 1, நெதர்லாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பூ வகைகள், காய்கறி, மிடில் ஈஸ்ட் தான் ஜாஸ்தி. அதோட பர்சன்டேஜ் வந்து 35%. செகண்ட் வந்து யூகேக்கு ரொம்ப கம்மியா தான் போறது. மூணாவது USA, ஓமான் அண்ட் கட்டார். இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ண, சார் சொன்ன மாதிரியே ரிக்குவயர்மெண்ட் இது வரைக்கும் யூஏக்கு ஒண்ணுமே கிடையாது. யூஎஸ்ஏக்கு இராடியேஷன் ட்ரீட்மெண்ட். இதுல நான் சொல்ல விரும்புறேன்னா, தமிழ்நாடு அக்ரி மார்க்கெட்டிங்ல கிருஷ்ணகிரியில போச்சம்பள்ளியில வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட்டும் இராடியேஷன் ஃபெசிலிட்டியும் ஆல்மோஸ்ட் தயாராகிட்டு இருக்கு. அது மோஸ்ட்லி மார்ச்லயோ ஏப்ரல்லயோ இனாகிரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் யாருக்கு இங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆர்டர் ஏதாவது கிடைச்சதுன்னா இராடியேஷனுக்கு வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட்க்கும் தாராளமா அந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலாம், உபயோகம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு இது நிறைய இருக்கு இந்த எக்ஸ்போர்ட்ஸ். பட் நம்ம மாம்பழம் பத்தி பேசுறதுனால அந்த ஷேரிங் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது தமிழ்நாடு கிராப்ல நம்ம என்னெல்லாம் மெயினா எடுத்துட்டு இருக்கோம்னா, மில்லட்ஸ், பூ வகைகள், முருங்கா, அரிசி, காய்கறிகள், பண்ணை எல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ். என்ன இது வரைக்கும் இவ்வளவு எக்ஸ்போர்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல கம்பேர் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் மேஜர் மேஸ் வந்து 80 கோடி பேருக்கு, அதே மாதிரி 28 கோடி பேருக்கு சோளம். பூ வகைகள் வந்து 103 கோடி பேருக்கு. அரிசி வகைகள் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான அரிசி, அதுதான் கண்டுபிடிக்கும் என்ன மாதிரி அரிசி. சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போறது, அது ஒரு ஸ்டடி பண்றாங்க. ஹெட் ஆஃபீஸும் டிஎன்ஏயும் சேர்ந்து அரிசி என்ன மாதிரி வச்சு பண்ணலாம். நிறைய வகைகள் அரிசி வகைகள்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் மூலமாவும் அரிசி வகைகள், ஏன்னா பிளாக் ரைஸ்ன்னு ஒண்ணு இப்போதைக்கு நம்ம வாரணாசில இருந்து ஓமானுக்கு போயிருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு அரிசி அந்த மாதிரி உற்பத்தி ஆகணும்னா நம்ம இதுக்கு வெளிநாட்டுக்கு வேண்டியது நம்ம பாசிபிலிட்டி நம்ம ட்ரை பண்ணலாம், ஏற்றுமதி பண்றதுக்கு பண்ணலாம். காய்கறிகளும் 81 கோடி பேருக்கு. அதே மாதிரி கோழி பண்ணைகள் அதோட சேர்த்து, அதாவது பவுல்ட்ரி மாத்திரம் இல்ல, அதோட லாலிபப்பு அந்த மாதிரி விதவிதமான ப்ராசஸ் பண்ணி யூனிட்ஸ்க்கெல்லாம் நிறைய நேபாள், பூட்டானுக்குலாம், கட்டார், ஓமானுக்குலாம் போயிட்டு இருக்கு. ஸோ 97 கோடி எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு பவுல்ட்ரி இதுலயும். ஜிஐலயும் நாங்க இப்போ கொண்டு வரோம், ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல விருப்பாட்சி பனானா தமிழ்நாடுல எடுத்திருக்கோம். சிறுமலை ஹில் பனானா, மதுரை மல்லி, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிர்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஸோ இதெல்லாம் நாங்க ஒரு மாசமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் ஓனரா இருக்காங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கா. ஸோ இது பிளாக் ஆஃப் பண்ணாலும் ரொம்ப இது ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மாசமும் ஒரு ஜிஐ ப்ராடக்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏஇபி பத்தி சொன்னோம்ல, அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்றாங்க இப்போதைக்கு $30 பில்லியன் தான். ஆனா 2020ல வந்து 22ல $60 பில்லியன் கொண்டு வரணும். ஸோ அந்த $60 பில்லியன் கொண்டு வரணும்னா அதுக்கு எல்லாருமே சேர்ந்துதான் இது கொண்டு வரணும். அது இப்போதைக்கு நடைமுறையில நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் பண்றாங்க.
சோ அது என்னன்னா எல்லாருக்குமே விவசாயிக்காரர்களுக்கு தான் இது, அவங்களுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஆர்கானிக்லயும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி சிஸ்டம்ல ஒர்க் பண்ணணும்ட்டு அது கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சோ சில இடத்துல கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த கண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னா அது எல்லாமே ஃபுல்லா இந்த ஏஇபில நாங்க சொல்லி வந்துட்டு இருக்கோம். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல என்னெல்லாம் ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா, வாழைப்பழம்ல G9 தேனி, திருச்சி, பொள்ளாச்சியில நாங்க கிளஸ்டர்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ அதாவது பண்ணையில நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த இடத்துல இது 6 இதுலதான் நாங்க இது வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். மாம்பழம் வந்து ஸ்டேட் ஆக்ஷன் பிளான்ல ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நாங்க இதை முடிச்ச அப்புறம் ஸ்டேட்டோடது தாராளமா நாங்க எடுத்துப்போம். அதை நாங்க நோட் பண்ணியும் வச்சிருக்கோம். ஒன்ஸ் இது ஸ்ட்ரீலைம் ஒரு மாடல் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நாங்க அடுத்ததுக்கு நம்ம ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் போலாம். ஓடிஓபியும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஹப்பும் வருது. ஸோ எல்லாமே சேர்ந்து அந்த ஓடிஓபில எங்களோட கிளஸ்டர் எல்லாம் சேர்ந்து வருதா இல்லையான்னு பாக்குறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மாம்பழம் ப்ராசஸிங் செக்டர் ஒன்னு, ப்ராசஸிங் யூனிட் அங்க நிறைய இருக்கிறதுனால கிருஷ்ணகிரியை ஒரு ஹப்பா எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு மாம்பழம் ஏரியா. ஸோ அதனாலதான் அது பக்கத்திலேயே தான் இராடியேஷனும் விஎஸ்டியும் கன்ஸ்ட்ரக்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பேக் ஹவுஸும் அங்க ஹோசூர் பேக் ஹவுஸும் அங்க அப்பீடாவோட பேக் ஹவுஸும் டிபார்ட்மெண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் அப்ளை பண்ண போறாங்க. இப்படி ஒரு உங்க ஃபார்மர் கூட்டு ஃபார்மர் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் முக்கியம்? முதல்ல ஒரு ப்ரொப்ரைட்டரா இருக்கணும், இல்ல பார்ட்னரா இருக்கணும், ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணணும், கம்பெனிக்கு ஒரு லோகோ கொடுக்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டு இருக்கணும், முக்கியமா ஒரு பேன் நம்பர் எடுத்துட்டு இருக்கணும், ஐஇசி காப்பி அதாவது ஏற்றுமதி இறக்குமதியோட சர்டிபிகேட் வேணும். அது வந்து டிஜிஎஃப்டி தான் கொடுக்குறாங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். அவங்க தான் இந்த சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டியது. இல்ல நீங்க உள்ள கொண்டு வர ப்ராடக்டும், அதாவது பழங்கள்லாம் உள்ள வரணும்னா, இந்தியாவுக்குள்ள வரணும்னா இந்த ஆர்கனைசேஷன் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், இந்த சர்டிபிகேட் வாங்கி. அடுத்தது அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஃபியோவும் எடுத்துக்கிறாங்க, கமாடிட்டி போர்ட்ஸ்ல ஸ்பைசஸ் போர்டும் இருக்கு. அவங்க ப்ராடக்ட் ஸ்பைசஸ்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்புறம் ஃபிஷ் மீன் வகைகள்லாம் எம்பிடா இருக்காங்க, அதாவது டீ போர்டு இருக்காங்க, காஃபி போர்டு, அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு இதுல இருந்து ப்ராடக்ட் வந்து இப்போ ப்ராடக்ட் எப்படி பார்க்கணும், ஒரு கண்ட்ரியில வந்து முதல்ல சர்வே பண்ணணும், இந்த கண்ட்ரிக்கு போறதா இல்லையான்ட்டு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ மாம்பழம் வந்து நீங்க மலேசியாவுக்கு ஆல்ரெடி போறது, ஸோ மாம்பழம் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்களே ஒரு ஃபார்மர், ஒரு ப்ரொடியூசர் கம்பெனி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அந்த கண்ட்ரிக்கு போறதா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அது போறதா இல்லையான்னு வந்து ஒண்ணு வந்து என்பிபிஓ இல்ல டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்க வந்து பப்ளிக் நோட்டீஸும் இல்ல நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த பழங்கள், இந்த காய்கறிகள் எல்லாமே நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்களே, இது கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல வருது. இப்போதைக்கு அங்க இப்போ வெங்காயம் பாருங்க பேன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் சில கண்ட்ரியோட ப்ராடக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஜிஎஃப்டி வெப்சைட்ல உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் மார்க்கெட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி சைஸ் சின்னதா இருக்கா பெருசா இல்லையா, நம்மளோட காம்படிட்டரா இல்லையான்னா அங்க அந்த இருக்கிற கண்ட்ரிய முதல்ல ப்ரொஃபைல் படிக்கணும். நீங்க கண்ட்ரி ப்ரொஃபைல் படிக்கணும். எங்க வெப்சைட்ல நான் சொல்லுவேன், நான் அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்ல வர எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்ல ஒரு ப்ராடக்ட் ப்ரொஃபைலை பத்தி கம்ப்ளீட்டா, மாம்பழம் பத்தியே கம்ப்ளீட்டா சைஸ், எந்த கண்ட்ரிக்கு போறது, அந்த சைஸ் பத்தி கேரக்டரிஸ்டிக் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கண்ட்ரி ப்ரொஃபைலும் அந்த கண்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவை அது எல்லாமே ஒரு ப்ரொஃபைல் இருக்கு எங்க அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல். அதுல கூட நீங்க அது ஸ்டடி வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அதோட குவாலிட்டி, காம்படிஷன், அந்த கண்ட்ரி ப்ரொஃபைலோட படிச்சுன்னா அந்த சைஸ், அதாவது நம்ம இந்தியாவோட மாம்பழம் வந்து அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு வேற எந்த கண்ட்ரில இருந்து பக்கத்து கண்ட்ரில வந்து நியர்பை இருக்கா இல்லையா அதுல இருந்து உங்களுக்கு தெரிய வரும். பையர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அங்க இருக்கிற மிஷன் அப்ராட்ல இருந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பையர் லிஸ்ட் இருக்கு, இல்ல B2B போர்ட்டல் இருக்கு, இல்ல அலிபாபா இருக்கு, அதெல்லாம் பிரைவேட். பட் ஃபியோ கிட்டேயும் அவங்களோட வெப்சைட்லயும், அதாவது www.tradeport.in அங்கேயும் கவர்மெண்ட்ல அங்க பையர் லிஸ்ட் இருக்கும். எங்க இதுலயும் பையர் லிஸ்ட் இருக்கு. அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் ஆன அப்புறம் பையரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா, நீங்க செல்லர் ஆஃபர்ல ரெஜிஸ்டர் பண்ணா அதுலயும் பையர் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது சாம்பிளிங்.
சாம்பிளிங் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு கண்ட்ரி நீங்க அனுப்பும் போது உங்க இம்போர்ட்டர் கிட்ட பேசணும். இந்த மாதிரி நான் சாம்பிள் அனுப்புறேன், அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அவங்கள்ட்ட இருந்து கத்துட்டு அப்புறமா அந்த பர்டிகுலர் ரெகுலேட்டரி பாடிஸ்ல இருந்து சாம்பிளிங் கூட நீங்க அனுப்பணும்றதுக்கு வேண்டிய சர்டிபிகேட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரைசிங் எப்படி பண்ணுவீங்கன்னா, முதல்ல அந்த கண்ட்ரில இருக்கிற அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல், இன்டர்நேஷனல் பிரைசஸோ இல்ல FAO ட்ரேடோ இல்ல கோடெக்ஸ் அலிமெண்ட் ட்ரேடர்ஸ்ல அவங்க அந்த கண்ட்ரில பிரைசிங் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரைசிங்க இந்தியாவோட ஃபார்ம் லெவல்ல இருந்து இன்சூரன்ஸ், ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க பிரைசிங் கொடுக்கலாம். அது வந்து காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் இல்ல ஃப்ரீ ஆன் போர்ட், இதெல்லாம் காஸ்ட் ஃபேக்டர்ஸ் வேண்டிய இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இது இருக்கு பிரைசிங்ல கொடுக்க வேண்டியதுல. மூணாவது, எப்படி நீங்க நெகோசியேட் பண்ணுவீங்க. அதாவது அந்த கண்ட்ரில இருந்து பக்கத்து கண்ட்ரில வந்து ஜாஸ்தி போலன்னா அப்போ நம்ம டிமாண்ட் அந்த கண்ட்ரில ஜாஸ்தி இருக்கும். அப்போ நீங்க உங்களோட நெகோசியேட் பண்ணும்போது என்னோட டிமாண்ட் இதுதான் சார், நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுதான் என்னோட ரேட் அப்படி நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம கண்ட்ரில ஆல்ரெடி இந்தியாலே அந்த கண்ட்ரிக்கு ஜாஸ்தி டிமாண்ட் போடுறதுனால உங்களோட பிரைசிங்ல அதுல பிக்ஸ் பண்ணியே ஆகணும். இது ஒரு நெகோசியேட் பண்றதுக்கு இது ஒரு கண்டிஷன் நீங்க போடலாம். அப்புறம் ECGCங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப்க்கு, அப்புறமா பிரைமரி, அதுக்கு பிரைவேட்க்கு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. அது தவிர நீங்க வைக்கிற இம்போர்ட்டரோட என்ன அவங்க சரியா இருக்காங்க இல்லையா, இம்போர்ட்டர் வந்து ஏமாத்த மாட்டாங்களா இல்லையா. சோ அந்த மாதிரி ECGC கார அவங்க வேர்ல்டு வைட்ல அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. சோ நீங்க அந்த இம்போர்ட்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களோட இன்சூரன்ஸும் உங்களுக்கு கிளைம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும். அப்புறம் இம்போர்ட்டர் பத்தி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த இம்போர்ட்டர் வந்து சரியில்லை. சோ அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய மேஜர் இம்போர்ட்டர் வந்து சரியா இருக்கிறது அந்த ECGCயோட வெப்சைட்ல பாருங்க, www.ecgclimited.in. அவங்க போர்ட்டல்லையும் இருக்கு, இங்க லோக்கல் இதுலயும் நான் கான்டாக்ட்ல உங்களுக்கு நான் தருவேன், நான் உங்களுக்கு தேவை இருந்தா. எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்ல 2 விதமான வெளிநாட்டுக்கு வேண்டியது ஏற்றுமதி பண்ணும்போது ஒருத்த வாங்கி பண்ணுவாங்க, ஒருத்த சுயமா அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதாவது FSSAI லைசன்ஸ் வச்சிருக்கணும். 2 விதமான இருக்காங்க. ஒருத்த வந்து மர்ச்சன்ட் வந்து என்னன்னா வாங்கி பண்றவங்க கிட்ட அவங்க கிட்ட வேற ஒன்னும் இருக்காது, எங்க போகணும்னு. சோ அங்க எங்க அப்பீடாவோட காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயாவது இருந்ததுன்னா அதை உபயோகம் பண்ணலாம். ஆனா அங்க இருக்கும்போது அந்த சப்ளை செயின் அவன் மெயின்டைன் பண்ணணும். அந்த காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார்ம் லெவல்ல இருந்து அந்த காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து அந்த யூனிட்ல ப்ராசஸ் பண்ணி அதே மெயின்டைன் பண்ணி சிஓ ஏர்போர்ட்ல மெயின்டைன் பண்ணி அங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும் போது அந்த சப்ளைல செயினை மெயின்டைன் பண்ணணும். அந்த சப்ளை செயின்ல நீங்க ஒரு தரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்கு போற கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க பெஸ்டிசைடோ இல்ல ஃபங்கஸோ ஏதாவது ஒரு ஃபார்மேஷன்லயோ பாக்ஸ் உடையறதுக்கோ ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கும்போது அங்க ரிஜெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அந்த கண்ட்ரில அந்த பர்டிகுலர் கண்ட்ரில வந்து அவங்க டெஸ்டிங் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அது பெஸ்டிசைட் லெவல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் PPM லெவல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த எல்லா ஃபுல் லாட்டே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேனுஃபேக்சர்கார வந்து அது லைன் ஆஃப் அதாவது அவங்க FSSAI சர்டிபிகேட்டோட மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேருந்து ஃபார்ம் லெவல்ல இருந்து பேக் ஹவுஸ்ல இருந்து ஏர்போர்ட்டோ சீபோர்ட்டோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பணும். மெயின் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஏர்லைனர்ஸும் ஷிப்பர் கிட்டயும் CHA ஏஜென்ட் மூலமா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் CHA மூலமா எல்லாம் உங்களை கூப்பிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க காமிச்சேன்னா இதான் டாக்குமெண்ட் ப்ரொசீஜர். இன்வாய்ஸ் முதல்ல கிரியேட் பண்ணணும். அப்புறம் என்ன மாதிரி பேக்கிங் லிஸ்ட்லாம் என்ன இருக்கோ அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்ங்கிறவா GSP சர்டிபிகேட் இந்த EIC கார ரெகுலேட்டரி பாடி FIO FKCCI இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கார ஜெனரலா சர்டிபிகேஷன் ஆஃப் ஆரிஜின் கொடுப்பாங்க. இதுதான் 3 டாக்குமெண்ட்ஸ். ஷிப்மெண்ட்ல வந்து ஷிப்பிங் பில், ஏர்வே பில். டாக்குமெண்ட்ஸ்ல பேமெண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல தான் முக்கியமா நீங்க பண்ணணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ்ல ஃபைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த கண்ட்ரியோட பெஸ்ட் என்ன இருக்கா இல்லையாங்கிறது ஃபைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் யார் கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற 2 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஒன்னு வந்து ஃபைட்டோ சானிட்டரி நேஷனல் பிளான்ட் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இன்னொன்னு வந்து இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்.
இந்த இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஃபைட்டோசானிட்டரிக்ஸ் கொடுக்குற வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அதுக்கு பிரகாரம் டெஸ்ட் பண்ணி ஏர்போர்ட்லயோ பேக் ஹவுஸ்ல இருக்கிற பிகே ஆஃபீஸரோ வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அந்த கண்ட்ரி வைஸா. குளோபல் கேப் சர்டிபிகேஷன் வந்து முக்கியம் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வெளிநாடு இருக்கிறவங்க குளோபல் சர்டிபிகேட் கேப் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி நீங்க செடிகள்லாம் மரங்கள்லாம் நட்டுறீங்களோ அது ரெக்கார்ட் கீப்பிங்ல இருந்து இப்போ டாக்டர் குமார் சார் எப்படி சொன்னாங்க, எப்படி தண்ணி விடணும், என்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும், எப்படி பூக்கள் வரணும், பூக்கள் வந்தானா எங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இது எல்லாமே குளோபல் கேப்ல வருது. அதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி நோட் பண்ணி வைக்கணும். அந்த டாக்குமெண்ட் பிரகாரம் தான் அதுக்கு சர்டிபிகேஷன் பாடி குளோபல் கேப் சர்டிபிகேஷன் பாடி ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. குளோபல் கேப் சர்டிபிகேஷன் உங்க ஃபார்ம்ல கிடைச்சதுன்னா நீங்க வெளிநாட்டுக்கு தாராளமா உங்க பழங்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். நீங்க நிறையவே கோட் பண்ணலாம் உங்க காஸ்டிங்ல. இது ஒரு சர்டிபிகேஷன். ஹெல்த் சர்டிபிகேஷன் அண்ட் ஹலால் சர்டிபிகேஷன் வந்து இது ஒரு கண்ட்ரில முக்காவாசி கேட்டீங்கன்னா மலேசியா கண்ட்ரி இந்த மாதிரி சர்டிபிகேட் மலேசியன் கண்ட்ரிக்கார இந்த ஹெல்த் சர்டிபிகேஷன் கேக்குறாங்க. இது இஐசி எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிக்காரா ஜென்ரலா இந்த சர்டிபிகேஷன் ரெகுலேட்டரி பாடிக்கு கொடுத்துருக்கோம். ஹலால் சர்டிபிகேஷனும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மாம்பழத்துக்கு வருது இல்ல, இது ப்ராசஸிங் செக்டர்காரர்களுக்கு ஜென்ரலா வரும். அதே மாதிரி ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சர்டிபிகேஷன்ல டிரான்சாக்ஷன் சர்டிபிகேஷன் வந்து ஒரு டாக்குமெண்டா கேக்குறாங்க. அது உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். டாக்குமெண்ட்ஸ்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல உங்களுக்கு எல்லாம் பேங்க் ரியலைசேஷன் ஆன அப்புறம் பேங்கர் வந்து ஆர்பிஐ பேங்க் மூலமா 184ல உங்களுக்கு உங்க பேங்க் ரியலைஸ் ஆயிருக்கா, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி ஆன அப்புறம் அங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரத்துக்கு ஆர்பிஐ மூலமா பிஆர்சி பேங்க் ரியலைசேஷன் சர்டிபிகேட் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க ஓபன் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் பிஆர்சி சர்டிபிகேட் டிஜிஎஃப்டில இருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்லைன் சர்டிபிகேஷன் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் ரியலைஸ் ஆகும். ஆர்சிஏசிங்கிறது நாங்க அரிசிக்கு கொடுக்குறோம், நாங்க பாஸ்மதி அரிசிக்கு கொடுக்குறோம். ஆர்சிஏசி அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கம் அலோகேஷன் சர்டிபிகேட். ஒரு கன்சைன்மெண்ட்க்கும் உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சானா நீங்க அப்பிடால இருந்து சர்டிபிகேஷன் வாங்கணும். அதே மாதிரி நான் பாஸ்மதி ரைஸ்க்கும் டிஜிஎஃப்டில இருந்து சர்டிபிகேஷன் வாங்கணும். இதுதான் எங்களோட ப்ரொசீஜர். ஆர்சிஎம்சி எப்படி நீங்க அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் இந்த லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். லிங்க்ல இங்க இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ரெஜிஸ்டர் அஸ் மெம்பர், இதுதான் எங்களோட வெப்சைட். ரைட் ஹேண்ட் சைட்ல மெம்பர் எக்ஸபிலிட்டி இருக்கு பாருங்க, ரெஜிஸ்டர் அஸ் மெம்பர். இது 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது முதல் ஸ்டெப் வந்து ஓடிபி நம்பர் வரும், இப்படி வரும். உங்களோட ஐஇ கோட் எடுத்தா கம்பெனி நேம் கொடுத்துட்டு உங்க இமெயில் ஐடி உங்க மொபைல் நம்பர் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு ஓடிபி நம்பர் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆன அப்புறம் என்டர் பண்ணி நீங்க எல்லாமே உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி ஐஇசி கோடும் பேங்க் ஃபார்மேட், இதுதான் எங்களோட பேங்க் ஃபார்மேட். இந்த 2 பேங்க் ஃபார்மேட்டும் இந்த பேங்க் ஃபார்மேட்டும் ஐஇசி கோடும் மாம்பழம் யாரு இது பண்றாங்களோ க்ரோ பண்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ஹார்டிகல்ச்சர்ல இருந்து க்ரோவர் சர்டிபிகேட் வாங்கணும். இந்த 3 டாக்குமெண்ட் தான் நீங்க அப்ளை பண்ணணும் எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கு. வேற வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறவங்க வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேட், உத்தியோக ஆதார் சர்டிபிகேட் இது மாதிரி கேட்கறாங்க. வேற ப்ராடக்ட்டுக்கு காய்கறிகள் கிரவுண்ட்நட்ஸ்க்கு ப்ராசஸ் ஃபுட்க்கு எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேட், அப்புறம் டைரி பவுல்ட்ரி ஹனிகளுக்குலாம் இஐஐ இஐசி எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேட், இதெல்லாம் ஜென்ரல் இந்த மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ்க்கு வேண்டிய டாக்குமெண்ட். இது முடிஞ்ச அப்புறம் இருங்க, ஃபீஸ் சொல்ல நான் மறந்தே போயிட்டேன். பேங்க் சர்டிபிகேட் மேனுஃபேக்சரர் ₹5,000 ஃபீஸுங்க. இது வந்து 900 எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி, எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸஸ், பட் ஜிஎஸ்டி இருக்கு ₹900. நீங்க கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆன்லைன் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண எங்க ஆர்ஓ பெங்களூருக்கு நீங்க ரீஜன்ல செலக்ட் பண்ணா எங்க ஐடியில வந்து விடும். பேன் கார்டு ஜிஎஸ்டி நம்பர் உங்களோட இதெல்லாம் போட்டு சப்மிட் பண்ணா நாங்க இஷ்யூ பண்ணிடுவோம். ஆஃப்லைன் சப்மிட் பண்ணும்போது டிமாண்ட் டிராஃப்ட் அப்பிடா பேர் அப்பிடா பெங்களூர்னு அனுப்பணும், பை போஸ்ட் அனுப்பும்.
ஒன்ஸ் எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் டிராஃப்ட் வந்த அப்புறம் தான் உங்க அப்ளிகேஷனே நாங்க ப்ராசஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்க அதை தொட கூட மாட்டோம். ஏன்னா டிமாண்ட் டிராஃப்ட் கடை வரைக்கும் நாங்க ஒண்ணுமே பார்க்க மாட்டோம். அது வரைக்கும் உங்க டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். அதுக்குள்ளேயும் மெயில் நாங்க போடுறதுக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி டாக்குமெண்ட் சரியில்லை, நாங்க ரீசப்மிஷனுக்கு கூட நாங்க அனுப்புவோம். நாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல 4 வகைகளை பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு கட்டணம், அதாவது உள்ள நீங்க ப்ராசஸ் பண்றதுக்கு வேண்டியது எல்லாம் ஒரு சப்சிடியும், குவாலிட்டியில வந்து சர்டிபிகேஷன் லேப் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் நாங்க கொடுக்கறோம். மார்க்கெட் வெளிநாட்டுக்கு வேண்டிய ப்ரமோஷனுக்கு வேண்டியது சப்சிடி கொடுக்கறோம். ஆர்கானிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்க கொடுக்கறோம். ப்ரொடக்ஷன்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன, அதாவது கட்டணங்கள், ப்ராசஸிங் எல்லாமே மொத்தமா நாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு கொடுக்கறோம். 1 by 1 நம்ம போலாம். இது முக்கியமான எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்கறோம். இது வந்து ஃபார்ம் லெவல்ல ரெஃபர் வேன் இல்ல ப்ரீ மொபைல் கூலிங் வேன் 40% சீலிங் ஆஃப் 1 crore. ஒன்னொன்னுக்கு, அதாவது எக்ஸ்போர்ட்டருக்கு 2 இது கொடுக்கறோம். நாங்க ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு 2 வேன் அவைல் பண்ணலாம். அதே மாதிரி பேக் ஹவுஸ்ல சார்ட்டிங், கிரேடிங், ப்ரீ கூலிங், கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுக்கறோம். கட்டணத்துக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்க கொடுக்கல, வெறும் மெஷினரியும் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தான் நாங்க பேக் ஹவுஸ்க்கு கொடுக்கறோம். யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ இருக்கு இந்த பேக் ஹவுஸ்ல. எங்க அபிடா பேக் ஹவுஸ் ஓட ஃப்ளோ சார்ட், எங்க லே அவுட் டயக்ராம் எங்க வெப்சைட்ல இருக்கு. www.apida.gov.in ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் லே அவுட் டயக்ராம் போட்டிருக்கோம். அதே பிரகாரம் உங்களுக்கு வெளிநாடுக்கு EU கண்ட்ரிக்கு தான் எங்க பேக் ஹவுஸ் அப்ரூவல் வாங்கணும். அந்த EU கண்ட்ரிக்கு வேண்டியது முதல்ல லே அவுட் டயக்ராம் பிரகாரம் நீங்க கட்டணும். அதுக்கு வேண்டியது இங்க ஒரு பார்ட்டுக்கும் நீங்க அவைல் பண்ணணும்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எங்கள்கிட்ட இருந்து வாங்கலாம். கேபிள் கார் எப்படி வாழைப்பழத்துக்கு நாங்க 40% கொடுக்கறோமோ, அதே மாதிரி மாம்பழத்துக்கு ஏதாவது கை தொடாம இருக்க கட் பண்ணி வராது, அது ஒரு பெரிய ஹை லெவல் ஹை லிஃப்ட் ஃப்ளாக் லிஃப்ட் அப்படின்னு ஏதாவது மிஷினரி மாதிரி, அதாவது தோப்புக்குள்ள போற மாதிரி கட் பண்ற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி மிஷினரி இருந்தாலும் 40% சீலிங் ஆஃப் 1 crore கொடுக்குறோம். ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி, அதாவது உள்ள ஹாட் வாட்டர் ட்ரிப், அது ப்ராசஸிங் வருது. EU மார்க்கெட்டுக்கு வேண்டியது 52 டிகிரி சென்டிகிரேட்ல கொதிக்கிற வெந்நீர்ல சோடியம் குளோரைடு, இதுல NPPO பிளான் குவாரண்டைனோட நார்ம்ஸ் பிரகாரம் அந்த யூனிட்டும் அப்ரூவ் பண்ணும். அப்பிடாவும் அதுல கமிட்டி மெம்பர். அந்த சார்ட்டிங், கிரேடிங் டேபிள் எல்லாம் போட்டு உள்ள வரும்போது இந்த கிரேடிங் போது ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 1 டப்போ 2 டப்பு வேணுமோ, உங்களுக்கு என்ன வேண்டிய ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கோ அது பிரகாரம் நீங்க டப்பு வாங்கி அதை கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி, இது ஒரு ப்ராசஸிங் யூனிட்டா நாங்க அதுக்கு ஆட் பண்ணிருக்கோம். அதுல 40% சீலிங் ஆஃப் 1 crore. இல்ல இது வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, ப்ரீ கோலிங், பேக் கோல்ட் ஸ்டோரேஜ், NIR இன்ஸ்ட்ருமெண்ட்ல வேற ஏதாவது உங்களுக்கு மாம்பழத்துல இருக்கா, இல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்கிரீனிங் சென்சர் உங்களுக்கு அந்த சார்ட்டிங் கிரேடிங்லயே உங்களுக்கு ஏதாவது தேவை வேணும்னா இந்த ப்ராசஸிங் ஹால நீங்க இந்த பர்டிகுலர் காம்போனன்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். VHTயும் இராடியேஷன் வந்து எக்ஸ்போர்ட்டரால அவைல் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் மூலமா தான் இது பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அடுத்தது ப்ராசஸிங். மாம்பழத்திலேயே நம்ம மாம்பழம் வந்து பல்ப் ஃபார்ம்ல எடுக்கும்போது எங்க இருக்கிற ப்ராசஸிங் ஹால்ல, ஏதாவது இப்போ மாம்பழம் ப்ராசஸ் பண்ணும்போது பல்ப் ஃபார்ம்ல ஒரு சென்ட்ரிஃபியூஜல் ஒரு மெஷின் வந்திருக்கு. அந்த சென்ட்ரிஃபியூஜல் என்னன்னா, தோத்தாபுரி மேங்கோ பல்ப்ல இப்போ ஒருத்தர் அவைல் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க எங்க கிட்ட. ஒரு கருப்பா ஒரு புள்ளி, ஒரு ஸ்பாட் ஒன்று வருமா, அது வந்து அந்த மெஷினை கடலையில அது கரைக்குமா, அது அந்த மெஷினை வந்து கரைஞ்சு போயிடும், அந்த கருப்பு இதெல்லாம் வடிகட்டிடும். அது பேர் சென்ட்ரிஃபியூஜல் ஒரு மெஷின் வந்திருக்கு. அது வேணா நீங்க ப்ராசஸிங்ல மேங்கோ பல்பிங் போடும்போது அதுல இந்த மிஸ்ஸிங் கேப்ஸ்ல நீங்க அவைல் பண்ணலாம். அதுக்கு பிரகாரம் நீங்க வந்து மொபைல் யூனிட்டும் ரெஃபர் யூனிட்டும் எல்லாமே நீங்க அவைல் அப்ளிகேஷன்ல நீங்க போடலாம். அதாவது ஒருத்தருக்கு 2 40% சீலிங் ஆஃப் 100 lakhsக்கு நாங்க கொடுக்குறோம் இங்க. அது தவிர IQF, அதாவது மாம்பழத்தை சின்னதா கட் பண்ணி -18 டிகிரி சென்டிகிரேட் 20 டிகிரி சென்டிகிரேட்லயும் அந்த மாதிரி ப்ரப்போசலும் நாங்க கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி மெட்டல் டிடெக்டர் சென்சர், அதை ப்ராசஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்க பேக்கிங் பண்ணும்போது ஏதாவது மெட்டல் ஏதாவது நீங்க பேக்கிங் பண்ற ஏரியால
ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபைனல் பேக்கிங்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு மெட்டல் இருக்கா இல்ல கிளாஸ் பீசஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி வகைகளுக்கு இந்த மெஷின் நாங்க கொடுக்குறோம். இல்ல சென்சார் எடுத்துக்கலாம், வைப்ரேட்டர், அந்த வைப்ரேட்டர் மூலமாவே சார்ட்டிங் கிரேடிங் ஒரு ஃபுல் என்டையர் லைன் கம்ப்ளீட்டா நீங்க ஒரு ஃபுல் செட் கூட நீங்க ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டியது கூட இதுக்கு அப்ளிகேஷன் நீங்க அவைல் பண்ணலாம் இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ல. குவாலிட்டியில வரும்போது முதல் பாகம் பாத்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட்டரும் எடுத்துக்கலாம். Sorry to interrupt you, but we have kind of 5 more minutes for this. I'll finish it off. Yes, I'll finish it off. thank you. Yeah. இது சர்டிபிகேஷன் ப்ராசஸ்ல பார்க்கும்போது அதாவது அது நம்ம சர்டிபிகேஷன் ஏஜென்சியை பார்க்கணும்னா அபிடா வெப்சைட்ல சர்டிபிகேஷன் ஏஜென்சிய சர்டிபிகேஷன் ஏஜென்சி குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்காங்க. அந்த குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியால யார வேணாலும் நீங்க கண்டு எடுத்துக்கணும். சர்டிபிகேஷன் ஏஜென்சிய FSMS சர்டிபிகேட்டோ இல்ல ISO 22000 ஹேசப்போ ப்ராசஸிங் யூனிட் வேண்டிய 40% சீலியா 4 lakhs கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க லேப் எக்யூப்மெண்ட்க்கு 25 lakhsக்கு 40% சீலிங் ஆஃப் 40% ceiling of 25 lakhs equipment in-house வேண்டிய லேப் டெஸ்டிங்லாம் என்னெல்லாம் தேவை வேணுமோ, அதாவது இன்குபேட்டர், BOD, O1, அப்புறமா லேமினர், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு உங்க இண்டஸ்ட்ரிக்கு உங்க மாம்பழம் வேண்டிய ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவையோ அது 25% இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்குறோம். லேப் வேணும்னா அதுக்கு வேண்டியது 40% சீலிங் ஆஃப் 75 lakhsக்கு ஆல்ரெடி இருக்கிற எங்க லேப் அப்ரூவ்டு லேப்ஸ் NABL லேப்காரா இந்த ஸ்கீம் அவைல் பண்ணலாம். இங்க வந்து ட்ரைனிங் வந்து அபிடா ரெஜிஸ்டர், இது வந்து டெஸ்டிங்க்கு வேண்டியது கொடுக்குற வந்து லேப் டெஸ்டிங்க்கு வந்து ஹார்டிநெட் சிஸ்டம்ல வேண்டியதுக்கு தான் கொடுக்குறோம். அதாவது கீழே இருக்க பாருங்களேன், கிரேப் நெட், பொமோகிரானட், ஓக்கரா, வெஜிடபிள்ஸ், பீனட், பாஸ்மதி, வேற மேங்கோ நெட்டும் இருக்கு. யாராவது டெஸ்டிங்க்கு வேண்டியது, பட் மேங்கோ நெட் வந்து லைவா வரல. எதெல்லாம் டெஸ்டிங் ட்ரேஸ் நெட் வேண்டியது 40% சீலிங் ஆஃப் 5000 பர் சாம்பிளுக்கு கொடுக்குறோம். 10 lakhsக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு எக்ஸீட் ஆச்சுன்னா அதுக்கு மேல நாங்க கொடுக்கறது இல்ல. பாக்கி நார்மல் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இது வரைக்கும் இந்த டெஸ்டிங்க்கு வேண்டியது, அதாவது ஹார்மோன்ஸ், ஹெவி மெட்டல்ஸ்க்கு வேண்டியது டெஸ்டிங்ஸ்க்கெல்லாம் பாக்கி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் வரல, இது கொடுக்கல. இந்த பாக்கி ஹார்டிநெட் சிஸ்டம் காரர்களுக்கு தான் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆறுது. ட்ரைனிங் அவார்டுக்கு வேண்டியது கெப்பாசிட்டி ட்ரைனிங், இப்போ TNAU இல்ல எங்களை வந்து அப்ரோச் பண்ணனா இதுல 40% மேக்ஸிமம் 1.5 lakhsக்கு வேண்டி கொடுக்குறோம். இல்ல செமினாரோ, ஒர்க் ஷாப், அவுட்ரீச் ப்ரோக்ராம் அபிடா அதுல ஸ்பான்சர் அபிடா அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 5 lakhsக்கு நாங்க இந்த ஸ்கீமுக்கு நாங்க கொடுக்குறோம். நாங்க இது வந்து நேஷனல் இன்டிகிரேட்டட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடையாது. இதுல இது நல்ல ஒரு ப்ராடக்ட் ஸ்கீம். விதைகள்லாம் இம்போர்ட் பண்ணி இங்க வந்து உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ பிலிப்பீன்ஸ் மேங்கோ, தாய்லாந்து, மெக்சிகோ பழங்கள்லாம் என்னெல்லாம் நம்ம ஆப்பிள்ஸ் இல்ல இதுல, பட் ஆனியன்ஸ், கிரவுண்ட்நட், இந்த மாதிரி விதைகள்லாம் அந்தந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு இங்க இந்தியால என்ன யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம இங்க கொண்டு வரணும். அது ப்ரப்போசல் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்காரா வந்து இங்க ப்ரப்போசல் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தபடி இது கண்டிஷன் வந்து யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த விதைகள் இங்க உற்பத்தி ஆகுதா இல்லையான்னா அப்போ அந்த கண்ட்ரியை நம்ம ஸ்டாண்டர்டு கண்ட்ரியை நம்ம பீட் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. இது நல்ல ஒரு காம்போனன்ட் பீடால கொடுத்துருக்காங்க. இதுல இது ரிவர்ட் பையர் செல்லர் மீட், இதுல அபிடால எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குல இதுல ஒன்னும் இல்ல, அபிடாவோட காம்போனன்ட் தான். இதுல இது ஒரு நல்ல ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசா ஒரு கண்ட்ரிக்கு ஒன்று ஸ்டடி ஏதாவது பண்ணணும்னா, புது மார்க்கெட் வேணும்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடியில 40% 10 lakhsக்கு கொடுக்குறோம். ட்ரையல் ஷிப்மெண்ட் பை சி, இப்போ மாம்பழம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பை சீல போகணும்னா ஆல்ரெடி இருக்கிற இன்ஸ்டிடியூட், அதாவது எப்பவுமே ஒரு இன்ஸ்டிடியூட் எடுத்துக்கணும். ICRO, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ, அவங்க ஆல்ரெடி இங்க புரோட்டோகால்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா இருக்கணும், புதுசாவும் எக்ஸ்போர்ட்டரும்
இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எங்க கிட்ட கொடுக்கணும். அந்த கண்ட்ரில போயிட்டு அங்க ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அந்த 5 lakhs per கண்டெய்னருக்கு நாங்க கொடுக்குறோம். இது புதுவான ஒரு காம்போனன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல். ட்ரையல் ஷிப்மெண்ட் பண்ணலாம். உங்க பிராண்டிங் தேவை, பிராண்டிங்க்கு 40% சீலிங் ஆஃப் 20 lakhsக்கு கொடுக்குறோம் நாங்க. இது ரொம்ப நல்ல ஆர்கானிக். இது ஆர்கானிக்ல மொத்தமா சொல்றேன். ஆர்கானிக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரியேட் நாங்க எடுத்துட்டு இருக்கோம், மானிட்டர் பண்ணிட்டு வரோம். இதுல 28 ஆர்கானிக் சர்டிபிகேஷன் பாடி இருக்காங்க இந்தியால. நாங்க அக்ரெடிட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடுல 3 சர்டிபிகேஷன் பாடி இருக்காங்க. இது ஒரு ஃபார்மை வந்து ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஃபார்ம்ல இருந்து ப்ராசஸிங்ல அப்ரூவ் ஆயிருக்குன்னா டோட்டலா பேக் ஹவுஸ்ல இருந்து ரெஃபர் வேன்ல இருந்து என்டையர் லைனுக்கு வேண்டியது எல்லாமே நாங்க 40% சீலிங் ஆஃப் 1 crore கொடுக்குறோம். அதாவது கார்பன் டை ஜெனரேட்டர், சைலோஸ், என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த ட்ரேஸ்நெட் ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல ஆர்கானிக் ப்ராடக்ட் ஃபுல்லா நாங்க கொடுக்குறோம். இதுல இது ஆர்கானிக் மண்டி. இது வந்து அப்பீடா எடுத்துட்டு இருக்காங்க இந்த பிராண்டிங்ல இருந்து. இது வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இல்ல. இ கவர்னன்ஸ்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பாஸ்மதி நாங்க பண்ணிருக்கோம். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பேக் ஹவுஸ், மீட் பிளான்ட், கிரவுண்ட் நட் எல்லாமே நாங்க ஆன்லைன் சிஸ்டம்ல பண்ணிருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் மேங்கோஸ் பத்தி சொல்லியே ஆகணும். இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் நீங்க மாம்பழம் வந்து எக்ஸ்போர்ட்டர்ட்ட கொடுக்குறீங்களோ, எங்க ஹார்டிநெட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஹார்டிநெட் சிஸ்டம்ல ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப முக்கியமானது. அதுல உங்க டிடிஓ விட்டு சர்வே நம்பரை ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வேலை ரெஜிஸ்டர் பண்ணணும் மாம்பழத்துல. அதே மாதிரி கிரேப்பு, அனார், ஓக்ரா அந்த மாதிரி 15 வெஜிடபிள்ஸும் பூ வகை இது சிட்ரஸ் என்னது சந்திராவும் அப்புறம் வெத்தலையும் நாங்க இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ட்ரைனிங்கும் நாங்க கொடுத்துருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ்க்குலாம் 2 வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். மாம்பழம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்டர் சொல்றாங்க மாம்பழம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ஹார்டிநெட் சிஸ்டம்ல. இதே மாதிரி நாங்க மானிட்டரும் பண்ணியிருக்கோம் இந்த சாஃப்ட்வேர்ல. ஏன் இது உபயோகம் ஆகுது இந்த சாஃப்ட்வேர்லன்னா, இங்கேருந்து மாம்பழமும் மாம்பழம் வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த நம்பரோட பேக் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அங்க எக்ஸ்போர்ட் ஆனப்புறம் அங்க இருக்கிற போய் ஆச்சுன்னா அங்க இருக்கிற நம்பர் உங்க கீழே இருக்கிற டப்பால ஒரு எந்த மாம்பழம் பறிச்சிருக்காங்கன்னு தெரிய வரும். சுதான் இந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம் ஒர்க் ஆகுது. பெஸ்டிசைடு அங்க ரெஜிஸ்டர் அங்க இது கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆனதுல காரணம் என்னன்னா நீங்க என்ன ஸ்ப்ரே பண்ணிருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல ஒரு வகைகள் இல்ல. ஹேண்டிலிங் சிஸ்டம்லயும் அங்க போயிருக்கலாம், அதாவது தூக்கி போட்டிருக்கலாம், அந்த டப்பாவா உடஞ்சிருக்கும், அது ஒரு காரணமும் கன்சைன்மெண்ட்ல போயிருக்கலாம். ஆனா பழங்கள் அங்க டெஸ்ட் பண்ணும்போது அங்க பூச்சியில பிபிஎம் லெவல் ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்போ அவங்க கண்டுபிடிப்பாங்க இவங்க பண்ண ஸ்ப்ரே வந்து என்ன நீங்க ஸ்ப்ரே பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல சென்ட்ரல் இன்செக்டிசைட் போர்டு இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அங்க பேண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் லேபிள் கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லேபிள் கிளைம்ஸ் மாம்பழத்துக்கு வேண்டியதா நீங்க ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும் வித் பெர்சன்டேஜ் வைஸ். அது பண்ணினா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து உங்களுக்கு பெஸ்டிசைட் ரெசிடியூ லெவல் கம்மியாகும். இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ல குளோபல் கேப் சர்டிபிகேஷனும் இதெல்லாம் இது மெயின் ரீசன். எக்ஸ்போர்ட் வேண்டியதுல முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்கணும் இதுல. அது பண்ணினா உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது, உங்களுக்கும் நல்லது, இங்க இருக்கிற எக்ஸ்போர்ட்டருக்கும் கொடுக்கறதுக்கும் நல்லது, அப்பீடாக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது, ஸ்டேட்டுக்கும் நல்லது. ஸோ இது எல்லாமே ஒரு செயின் சிஸ்டம். இதை நீங்க ஃபாலோ பண்ணினா உங்க தரமான ப்ராடக்ட் வந்து உங்க இம்போர்ட்டிங் கண்ட்ரிக்காராலே வாங்குவாங்க. ஓ நல்லா இருக்கே, ரெசிடியூ ஒன்னும் இல்லையே, உங்கள்ட்ட இருந்து தாராளமா வாங்குவாங்க, உங்ககிட்ட கான்டாக்டும் பண்ணுவாங்க. இதுல இது முக்கியமானது ரேபிட் அலர்ட். எதனால இந்த மானிட்டர் பண்றோம் அந்த சாஃப்ட்வேர்ல. மார்க்கெட் அக்சசிபிலிட்டியும் நாங்க சொல்லியிருக்கேன். பீனட்டும் இந்த கடலை வகைகள் ப்ராசஸ் யூனிட் நாங்க அப்ரூவ் பண்றோம். அதே மாதிரி பேக் ஹவுஸும் மீட் ப்ராசஸிங்கும் ஆன்லைன் சிஸ்டம்ல இதெல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். இதுதான் முக்கியமானது. இப்ப புதுசா நாங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் நாங்க சொன்னோம்ல, அந்த வெப்சைட்ல இருக்கு. அது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ப்ராடக்ட் ப்ரொஃபைல், மந்த்லி மீன்ஸ் கண்ட்ரி ப்ரொஃபைல், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு புல்லட்டின் வந்திருக்குங்க. அது 26 ப்ராடக்ட் நாங்க பண்ணியிருக்கோம். 2025 மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கண்ட்ரிக்கு எங்கெல்லாம் போகணும். அதுவும் நீங்க படிக்கலாம். நீங்க எஸ்பிஎஸ் மெஷர், அதாவது
இதேதான் அங்க இருக்கிற பெஸ்டிசைட் இஷ்யூ, என்ன ட்ரேட் பேரியர்ஸ் எல்லாரும் இந்த லிங்க் நாங்க அந்த அக்ரி எக்ஸ்சேஞ்சர்ல போட்டிருக்கோம். கண்ட்ரி வைஸா நாங்க போட்டுட்டு வரோம். இது ரெகுலர் இந்த லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். இது ரெகுலரா இது படிச்சானா அந்த கண்ட்ரிக்கு வேண்டியது என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நீங்க கேட்ட கேள்விக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுல கண்டுபிடிக்கலாம் நீங்க. இதுதான் ஹார்டிநெட் ட்ரேசபிலிட்டி சிஸ்டம். கிரேப்ஸ், பொமோகிரானட், மேங்கோ, வெஜிடபிள் 15 வெஜிடபிள், வெத்தலை, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஹார்டிநெட் லெஃப்ட் சைட்ல இருக்கு. அந்த ஹார்டிநெட்ல மாடல் கிரேப்ஸ்க்கு வேண்டியது, பீனட் இதெல்லாம் இருக்கு. ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு முக்கியமானது. இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். நாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸும் சுவிட்சர்லாந்து ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமா என்பிஓபி ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமா ஃபாலோ பண்றோம். யூஎஸ்ஏ பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் லேப் 24 லேப்ஸ் இருக்கு. Ma'am, we are getting some requests from the farmers. They might have other schedule. So request you to please have the end note if that's possible. Yes, yeah. Farmer Connect portal ரொம்ப முக்கியமானது. Farmer Connect portalங்கிறது இந்த போர்ட்டல்ல நீங்க வந்து உங்களோட உபயோகமான ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க ஃபார்மர் கனெக்ட் போர்ட்டல்ல. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ்போர்ட்டரும் கொடுக்கலாம். இங்க எக்ஸ்போர்ட்டரும் ஃபார்மரும் சேர்ந்து லிங்க் சேரும். உங்களுக்கு தேவையானது எக்ஸ்போர்ட்டரும் உங்ககிட்ட வந்து சேர்த்து கேட்பாங்க, உங்களுக்கு இது தேவையா இருக்கா இல்லையான்ட்டு. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்மர் கனெக்டர் இங்க இருக்கிற எல்லாரும் ஃபார்மர்ஸும் இந்த ஃபார்மர் கனெக்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. இதான் என்னோட இமெயில் ஐடி, இதான் என் வெப்சைட். ரொம்ப நன்றி. Thank you, ma'am. Thank you so much. Madam, I can't speak like what is it called, like Thank you, ma'am. Thank you so Anyway, much. thank you. thank you sir. ஹலோ, சொல்லுங்க சார். தங்க மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம். யுவர் எக்ஸலன்ட் ஸ்பீச் நல்லா இருந்தது. இது திருப்பி உங்களுக்காக ஒரு ஃபுல் செஷனே வச்சிருவோம் மேடம். இதெல்லாம் நிறைய we have to get lot of information from you. ஆமா சார். நீங்க அடுத்த வாட்டி பிளான் குவாரண்டைன் அபிஷியலையும் கூப்பிடணும். பிளான் குவாரண்டைன் அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வேண்டியது எல்லாமே சொல்லி தருவாங்க. அந்த கண்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு ஃபாலோ பண்ணுமா, அவங்க எப்பவுமே அப்பீடாவும் என்பிவும் சேர்ந்து தான் வருவாங்க. ஆமா, இந்த தடவை அவங்க மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஒரு வெச்சிரோம் மேடம். அடுத்த தடவை இன்னொன்னு வெச்சிரோம். பட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? விவசாயிக்காரருக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பா. இல்ல இதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும். திருப்பி உங்களை ஃபோன் நம்பர் கூட உங்களை கூப்பிடுவாங்க தனியா. அப்படிங்களா? ஆமா. உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு தூங்க விட மாட்டாங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணு இல்ல சார். இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டர் கிட்ட அவங்க மாம்பழத்தை கொடுக்கலாம். அடுத்த வாட்டி அவங்க சுயமா பண்ணலாம். அது நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க. ஓகே மேடம். ஓகே, thank you very much. நல்லா very nice. Thank you very much. You can summarize now. Me sir? No, Dr. Prabhuram, I just say thank you for all the people who have joined. Yes sir. Yes sir. Prabhuram, yes. Doctor. Thank you all of you for joining today's webinar.